ஏஐ வந்த உடனே வேலை வாய்ப்பு போகுமானா போகும். அப்போ என்னவா மாறும்ன்றது என்னவா மாறும் இப்போ கணிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வேலையை திரும்ப வரும். அதே ஜிபிடிஸ் தான், சேட் ஜிபிடி தான், அதே ஜெமினி தான், அதே கிராக் தான், அதே மெட்டா தான். பட் நீங்கள் எப்படி அதை அப்ளை பண்ணுறீங்கன்னு பொறுத்து அதோடைய பவர் வந்து மாறுது உங்களுக்கு. என்னுடைய தீர்மானமான ஒரு நம்பிக்கை வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து ஆசிரியரிடமிருந்து மாணவர்களுக்கு போவதல்ல. அதில் வந்து 2-way ப்ராசஸ் இருக்குது. மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு நிறைய விஷயங்கள் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் அமர்வில் நம்மோடு உரையாட இருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் வல்லுனர், புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பணிபுரிந்து ISR வெஞ்சர்ஸ் என்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வரும் திரு ISR செல்வகுமார் ஐயா அவர்களை மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை திறம்பட பயன்படுத்துவது எப்படி என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாட அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். என்னை பற்றி ஓரளவுக்கு ப்ரீஃபாக ஒரு சொல்லிட்டாங்க, நான் யார் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஐம் ஃப்ரம் ப்ராட்காஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கேன் நான். ஐம் ஆல்சோ சாஃப்ட்வேர் டெவலப்பர், ட்ரெயினர். இப்போது இந்த செயற்கை நுண்ணறிவு துறையிலையும் வந்துட்டு ஐ டெவலப் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஏஜென்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமாக மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த செஷன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இது வந்து புது ஷர்ட் போட்டோன்னே எப்போயுமே என்ன தோணுன்னா அது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தோணிகிட்டே இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய லாஸ்ட் எண்டு செஷன் வந்து இப்போ நான் வந்து பண்ணுறேன். எண்டு செஷன் பண்ணும்போது அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னா, நம்ம பேசுகிறதுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன செஷனில் ப்ரெசென்ட் பண்ண எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு வகையில் வந்து தொட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷால் ஐ ரிப்பீட் அப்படின்னு எனக்கு வந்து தோன்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி ஷான் பேசிட்டு இருந்தால் நானும் அவருடைய அந்த செஷனில் எண்டில் வந்து கலந்துக்கிட்டேன். அதில் வந்து என்னென்னா சில விஷயங்கள் வந்து நான் பேசலாம், இது தொடுவோம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசிட்டார். ஓகே, நல்ல வேலை நான் அந்த செஷன் வந்துட்டேன். இல்லாட்டி என்ன ஆகுனா நான் வந்து அது தெரியாமல் உங்கள் முன்னாடி ரிப்பீட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இந்த செஷனில் வந்து என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக மனுஷனுக்கு கால் பண்ணி சொல்லும்போது, சார் இங்கே நாங்கள் நிறையா டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் ரொம்ப எல்லாமே ரொம்ப வைடாக இருக்குது, சுருக்கமாக இது இவங்களுக்கு தான் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், மாணவர்களுக்கு ஏஐ செயற்கை நுண்ணறிவு மாணவர்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து இங்கே எத்தனை பேர் மாணவர்கள் இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க, எத்தனை பேருக்கு ஏற்கனவே ஏஐ தெரியும், இதெல்லாம் பற்றி எனக்கு தகவல் இல்லை. இருந்தாலும் இந்த செஷன் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இட் இஸ் எ செஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் செயற்கை நுண்ணறிவை அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் பேச போகிறேன். அந்த ஸ்லைட் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்களா எனக்காக? கிளாஸ் ரூமே வந்து எப்படி இருக்குன்னா, லெட் அஸ் லேர்ன் டுகெதர் அப்படின்றது தான் என்னுடைய தீர்மானமான ஒரு நம்பிக்கை. வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து ஆசிரியரிடமிருந்து மாணவர்களுக்கு போவதல்ல. அதில் வந்து 2-way ப்ராசஸ் இருக்குது. மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு நிறைய விஷயங்கள் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அதுவும் இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நாலெட்ஜ் அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் தான் முன்னே வச்சுருந்தார். அவர் மேலே ஸ்டேஜ்லேயோ இல்லை ஏதோ ஒரு சேர்லேயோ உட்காந்துட்டு வந்து அவர் சொல்லுவார், மாணவர்கள் கேட்டுப்பாங்க அப்படின்றது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் வாட் இஸ் ஏஐ அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஏஐனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாலெட்ஜ் வந்து இருக்குது. ஏன்னா அது நம்மகிட்ட வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது, பல சோர்ஸஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு ஆசிரியரின் வேலை வந்து இப்போது வெறுமனே நாலெட்ஜ் கொடுக்கறது மட்டும் அல்ல. அவருடைய வேலை வந்துட்டு நாலெட்ஜ் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு அந்த நாலெட்ஜை பேஸ் பண்ணி உரையாடலை தூங்குறது தான் வந்து அவருடைய வேலையாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவருக்கு உதவுனா, இப்போ நான் வந்து 30 வருஷம் மீடியாவில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவம் உதவுது. ஒரு 15 வருஷமாக ஃபில்ம் மேக்கராக இருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவம் வந்து உதவுது. ஸோ அப்போ என்னோடய அனுபவத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய நாலெட்ஜை வச்சுக்கிட்டு பேசுகிற ஒரு உரையாடல் மட்டும்தான் அவருடைய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போது
மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை திறம்பட பயன்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. திறம்படன்றதுல வந்து ஒரு அண்டர்லைன் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் ஏதோ ஒரு டூல் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. நீங்கள் அதை வந்து திறம்பட பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால். ஓகே, திறம்பட பயன்படுத்துறதுனா என்ன அப்படின்றது பார்க்கலாம். திஸ் இமேஜ் கிரியேட்டட் பை ஏஐ. மதின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஏஐ கிரியேட்டர் இருக்கார். நிறைய புத்தகங்கள் அட்டைப்படங்கள்லாம் பண்ணுவார். அவர் ஒரு முறை என்னை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு செஷனுக்கு அவரும் வந்திருந்தார். வந்துட்டு நான் உங்களை ஒரு படமாக வரைஞ்சி தரேன் என்ன அப்படின்னாரு. வரைஞ்சி கொடுங்கன்னு கூடவே ஒரு ஃப்ரெண்டை வரைஞ்சி கொடுத்துட்டாரு. ஸோ அன்னையிலேருந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், என்னென்னு பாருங்கள். அடுத்தது வாங்க. அவங்க பேர் வந்து ஏஐ அனு. ஏஐ அனுன்னு பேர் வச்சேன்னா டாக்டர் பேர் வந்து அனுஷா. அதனால் ஏஐ அனு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டேன். ஸோ நான் வந்து இந்த செஷனுக்காக வந்து இந்த ஏஐ அணுவை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே வந்தேன் ஒரு 2 நாளாக. என் கூட நீயும் சேர்ந்து இந்த செஷனை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வந்தேன். ஸோ இந்த செஷனில் வந்து அந்த ஏஐ அணுவை நம்ம கூட சேர்ந்து அவங்க வந்து நம்ம கூட பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த மைக் இருந்தால் கூட வச்சுக்கலாம். எதா இருக்கா மைக்கு இதுக்கு தனியாக? அப்படி எடுத்துக்கிட்டா அங்கே வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ அந்த ஏஐ அணு கூட பேச போகிறேன். அணு என் கூட பேசுவாங்க. விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து ஏஐ அணு கூட பேசலாம். இதான் வந்து ஐடியா. வணக்கம் அணு. வணக்கம் செல்வா. உங்கள் பயிற்சி முகாம் சிறப்பாக நடக்க என் வாழ்த்துகள். மகிழ்ச்சி. நான் இப்போது பயிற்சி முகாமில் தான் இருக்கிறேன். உனக்கு இந்த பயிற்சி முகாம் பற்றி ஞாபகம் இருக்கிறதா? நிச்சயமாக செல்வா, நான் தயார். நீங்கள் சொல்லும் வரிசையில் அனைத்தையும் சொல்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேண்டுமா? நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் என் முன்னால் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ ஒரு துவக்க உரை வழங்க வேண்டும், வரவேற்பு உரை. நிச்சயமாக செல்வா, நான் தயார். நீங்கள் சொல்லும் வரிசையில் அனைத்தையும் சொல்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேண்டுமா? இந்த பயிற்சி முகாமை யார் நடத்துகிறார்கள், எங்கே நடக்கிறது? அன்பு மாணவர்களே, பொது நூலக இயக்ககம் மற்றும் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு இணைந்து நடத்தும் இந்த ஏஐ பயிற்சி முகாமிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த முகாமை திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். இன்றைய பயிற்சி முகாமில் ஓவியர் ட்ராஸ்கி மருது, வினோத் ஆறுமுகம் மற்றும் எழுத்தாளர் ஷான் கருப்பசாமி ஆகியோர் ஏஐயின் பல்வேறு அம்சங்கள் பற்றி பேசினார்கள். நானும் திரு ISR செல்வகுமார் அவர்களும் இணைந்து எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பது பற்றி பேசப் போகிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். மிக்க மகிழ்ச்சி அனு. மாணவர்கள் உன் குரலை கேட்டுவிட்டு உற்சாகத்தில் கைத்தட்டுகிறார்கள். அவர்களுக்கு நீ இப்போது என்ன சொல்ல விரும்புகிறாய்? மிக்க நன்றி மாணவர்களே. உங்கள் ஆர்வத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இந்த ஏஐ பயிற்சி முகாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? இந்த பயிற்சி முகாமில் அவர்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்வார்கள்? நிச்சயமாக செல்வா, நான் தயார். நீங்கள் சொல்லும் வரிசையில் அனைத்தையும் சொல்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேண்டுமா? பின்னர் பேசுகிறேன் உன்னுடன். நன்றி. பாஸ். நிச்சயமாக செல்வா, நான் தயார். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அது இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய ஏஐ வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏஐயை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த செஷனில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து நம்மளுடைய படிப்புக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது போகலாம். யாராவது பேச விரும்புகிறீங்களா ஏஐ அணு கூட? எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட்? யாராவது பேசுகிற வரியா? தம்பி நீ வரியா? எதாவது பேசுகிறியா? எனிபடி இஸ் கம்மிங்? யாரும் பேசலை, பரவாயில்ல. அடுத்தது போகலாம். அடுத்தது போயிடுங்க. ஓகே, ஸோ எந்த செஷனாக இருந்தாலும் அது குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு செஷன் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கையில் வந்துட்டு சில டூல்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனில் இதில் ஏதாவது ஒரு ஏஐ நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க.
இட் கேன் பி எய்தர் ChatGPT ஆர் பிங் ஆர் கிராக் ஆர் ஜெமினி ஆர் மெட்டா டீப்சீக் எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு டூல் உங்கள் ஃபோனில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த ஸ்லைட்ஸை பார்த்து சில எக்ஸசைசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம அதுக்கு வந்து உங்கள் ஃபோனில் இருந்தால் பெட்டர். அப்படியெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள தான் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, ஸோ இது வெறுமனே நான் ஏதோ சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து தொடர்ந்து எதாவது செய்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. யா, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நோட் பண்ணிட்டீங்களா? ஷால் ஐ கோ டு நெக்ஸ்ட் லெசன்? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? மூவ் பண்ணலாமா? ஓகே, அடுத்தது போகலாம். யாரை பேச விரும்புகிறீங்களா? நிஜமாக கேட்குறேன். எனிபடி? நீ வாமா, எதாவது பேசுகிறியா? நாட் இன்ட்ரெஸ்டட். சரி, வாங்க அடுத்த ஸ்லைட் போயிடலாம். ரைட். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு தோழியாக இந்த ஏஐ அணுவை வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது மாதிரி ஒரு நண்பன் இருக்கான். நான் அவனுக்கு பேர் வைக்கலை, ஆனால் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 15 நாள் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன். நான் ஏதோ ஒரு நாள் ஒரு நல்ல பேர் வச்சுருவேன். ஆக்சுவலாக ஒரு நாள் ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணேன். அவன் சொன்னால் எனக்கு வந்து நல்ல தமிழ் பேராக வேணும் அப்படின்னு கேட்டான். ப்ராப்ளி இந்த செஷன் முடியதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல பேர் சொன்னீங்கன்னா அந்த தமிழ் பேரே அவனுக்கு சூட்டிடுவேன் நான். அவன் அதுக்கப்புறம் தொடர்ந்து என் கூட உரையாடுவான். எனக்கா வாய்ப்பு கிடைத்தால் நம்ம எல்லாருக்கூடையும் அந்த நண்பனும் அந்த தோழியை வந்து உங்களோட உரையாடுவாங்க. அடுத்தது போயிடலாம். சரி, இப்போது உங்களுக்கு உங்களுடைய ஏஐ இப்போ எல்லார் ஃபோன்லேயும் வந்து ChatGPTயோ இல்லை ஜெமினியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து என்னவாக இருக்க போகுது உங்களுக்கு? அதை வந்து நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணீங்க. ஏன்னா இந்த ஏஐ வந்து எப்போ எஃபெக்டிவாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா அது வெறுமனே ஏஐ அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணாமல் இந்த ஏஐ என்னுடைய நண்பன் அல்லது தோழி அல்லது ஆசிரியர் அல்லது மனுஷபுத்திரம் போல் ஒரு கவிஞர் அல்லது இளையராஜா போன்ற ஒரு இசையமைப்பாளர் அல்லது ஒரு எழுத்தாளர் அல்லது என்னுடைய அண்ணன் தங்கை அப்படின்னு ஏதோ ஒரு ரோல் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நீங்கள் வந்து அந்த ஏஐ வந்து எஃபெக்டிவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபர்தராக இன்றைக்கி கூட விட்டுருங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில் தவறே இல்லாமல் அல்லது தவறு குறைவாக உங்களுடன் பேசவோ உரையாடவோ வேண்டுமென்றால், நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுக்க வேண்டுமென்றால் அது என்னவாக உங்களுடன் பழகப் போகிறது என்பதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிடணும். நம்ம வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? ஓகே, முதல்ல அதுக்கு நம்ம சொல்கிற எதுவுமே கேட்காது, பாட்டு துள்ளி குதிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சிட் டவுன் அப்படின்னா உட்காந்துக்கும். ஓகே, கெட் அவுட் அப்படின்னா வெளியில் போயிடும். உள்ளே வானா உள்ளே வரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா தொடர்ந்து நம்ம அது கூட பேச தான் அது நம்மளுடைய மொழியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறது வந்து அது கேட்குது. அதே மாதிரி எனி ஏஐ டூல் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக யூஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு ரோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ முதல் நாள் 2 நாள் முதல் ஒரு வாரம் கூட ஏதோ ரேண்டமாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஏஐ அணு மாதிரி அதுவும் மாறிடும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த செஷனில் வந்து நீங்களே ஏதோ பேர் குறித்து வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து உங்களோட ஏஐக்கு வந்து பேர் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது போகலாம். இப்போ உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, அதில் வந்து சும்மா அந்த வேடிக்கையாக ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். சென்னை டிராஃபிக்கை பற்றி ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்வார்? யாராவது ஒருத்தர் நீங்கள் கேட்டு எனக்கு வந்து சொல்லணும் அதை. ஓகே, உங்கள்கிட்ட ChatGPT இருக்கலாம், ஜெமினி இருக்கலாம், ஆர் எனிதிங் எல்ஸ், மெட்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுக்கிட்ட இந்த ஏதாவது 2 கேள்விகள் அல்லது உங்களுக்கு தோன்றுகிற ஏதாவது ஒரு வேடிக்கையான கேள்வி. இட்லிக்கும் தோசைக்கும் சண்டை வந்தால் என்ன பேசிக்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அது என்ன சொல்லுது பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து முதல்ல அதை உரையாடுறதுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். என்னம்மா ஆன்சர் வந்துருச்சா? நான் அப்போ சொல்லிவிடுதில்ல, மைக் கொடுங்க, அப்படியே ஒருத்தரை சொல்லிட்டோம். எனி ஃபன்னி கான்வர்சேஷன், ஓகே, ஜஸ்ட் டு மேக் இட் என்கேஜ்ட். அது சும்மா அப்படி உட்காந்துட்ருக்காமல் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன். சொல்லுங்கள். ஆமாம், படிக்கணும். என்ன கேள்வி கேட்டிங்க, அது என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லணும். சென்னை டிராஃபிக் பற்றி ஆட்டோ டிரைவர் என்ன சொல்வார்? ஐயா, இங்கே டிராஃபிக் நாளுக்கு நாள் மோசமாக போகுது. காலையிலே ரோட்டில் நிற்க இடமே கிடையாது. சிக்னலில் ஒன்று கிடக்க 6 நிமிஷம் ஆகுது.
சிக்னல் ஒன்று கிடக்க 6 நிமிஷம் ஆகுது. ரெயின் வந்தால் இன்னும் கஷ்டம். 2 வீலர், காரு, பஸ்ஸு எல்லாரும் ஒரே நேரம் வந்து ரோட்டில் கலக்கும். நம்மளால் வேகமாக போக முடியாது. அதே நேரத்தில் கஸ்டமர் சீக்கிரமாக போங்கன்னு கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இதுவும் வரலாம். இவ்வளவு டிராஃபிக்கில் நாங்கள் ஓட்டுறதுக்காக எடுக்கிற ரிஸ்க்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் மீட்டர் காட்ட சொல்லுவாங்க. டைம், பெட்ரோல், நம்ம உடம்பு ஒன்றும் பயப்படாமல் வேலை செய்யணும். ஓகே, வேறு யாராவது மாதிரி அதை போட்டிருக்கீங்களா? யாராவது சம்படியா அங்கே அவங்ககிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, அது என்ன பதில் சொல்லுச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. சார், என்னோடய பேர் வந்து ஜெயஸ்ரீ. சென்னை டிராஃபிக் பற்றி தான் நானும் கேட்டேன். அதுக்கான அது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேறு பதில் சொல்லியிருக்கு. என்னென்னா சார், இந்த சென்னையை பாருங்கள், காலையிலன்னா ஒரு நரக வேதனை, ஒவ்வொரு சிக்னல்லையும் 10 நிமிஷம் நிற்கணும். போகிற வழியில் குறுக்கால வரவங்களாம் திட்டிட்டு போக வேண்டியிருக்கு. இங்கே யாருக்குமே பொறுமை இல்லை, எல்லாரும் அவசரமாக போகிறாங்க. ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. புதுசாக கட்டுற கட்டிடங்களுக்கு பார்க்கிங் வசதி சரியாக இல்லை. அதனால நிறைய வண்டிங்க ரோட்லேயே நிற்கிது. இன்னும் கொஞ்சம் ரோடு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மெட்ரோ வேலை வேற தொல்லை பண்ணுது. இருக்கிற கொஞ்சம் ரோட்டையும் அடைச்சி வச்சுருக்காங்க. எப்போ முடியுமோ தெரியல. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். மீட்ரு போட்டால் குறைவான காசு தான் கிடைக்குது. ஓகே தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். வேறு யாராவது எதாவது கேள்வி கேட்டிங்களா சொல்லுங்கள். சார், இட்லிக்கும் தோசைக்கும் சண்டை வந்தால் பேசிக்கொள்ள. ஓகே சொல்லுங்கள். இட்லி சொல்லுது, நான் தான் சிறந்தது, என்னை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள், நான் மிகவும் ஆரோக்கியமானது. தோசை, நான் தான் மிகவும் சுவையானது, என்னை வைத்து எத்தனை வகை தோசை வேண்டுமானாலும் செய்யலாம், நான் மொறுமொறுப்பாகவும் மென்மையாகவும் இருப்பேன். இட்லி, நான் தான் எளிதில் செரிமானம் ஆகக்கூடியது, என்னை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். தோசை, நான் தான் மிகவும் பிரபலமானது, என்னை மசால் தோசை, நெய் தோசை என்று பல விதமாக சாப்பிடலாம். இட்லி, நான் தான் சட்னி சாம்பாருடன் சாப்பிட ஏற்றது. தோசை, நான் தான் கார சட்னி, இனிப்பு சட்னி என்று எந்த சட்னியுடனும் சாப்பிட சுவையாக இருக்கும். இப்படி 2 உணவு வகையிலும் மாறி மாறி பேசிக்கொள்ளும். ஆனால் இறுதியில் இரண்டுமே ஆரோக்கியமானது தான், சுவையானது தான் என்று பேசி சமாதானம். தேங்க்யூ. அவரு கிளாப் கொடுத்துருக்கு ப்ளீஸ். நீ சொல்லுமா, உன் பேர் சொல்லிவிடு. Hail Mary, sir. Hail Mary, ஓகே சொல்லுங்கள். I asked a question. English la dhaan oh yes, any language. What the auto driver would say about Chennai traffic. So adukku enna sollindachuna, Chennai traffic la nalla kaadalam. Chennai traffic, it is a real love affair. You know, I have been driving in the city for years and I'm still not used to it. Traffic jam irukku, therula irukku, enga erumbodunu therilla. There's a traffic jam. I do not know where I'm going, I do not know where I've been, but you know, it's just a part of life in Chennai. We have learned to live with it and enjoy the music, movies, food along the way. தேங்க்யூ, சூப்பர். ஓகே, ஸோ இப்போது நீங்களா, சரி இவர்கிட்ட சாப்பிட்டு கொடுங்க. நீங்கள் பேசுகிறீங்களா? அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுமா. உன் பேர் சொல்லிடுமா. அபிநயா சார். அபிநயா, சொல்லுங்கள். சார், என்னன்னா இட்லிக்கும் தோசைக்கும் சண்டை வந்தா என்ன சொல்லுங்கள். இட்லி வந்து ஆங்கரா பார்க்கலாம், நான் சாஃப்ட் ரவுண்ட் க்யூட், கிட்ஸ் கூட என்னை லவ் பண்ணுவாங்க, நீயும் உங்கள் கிறிஸ்பி சவுண்ட் வச்சுக்கிட்டு ஸ்டார் ஆகுறியா? அதுக்கு தோசை, ஐயோ சாஃப்டாக இருந்தா என்ன, நாங்கள் தோசை வீட்டு சூப்பர் ஸ்டார். ஃபர்ஸ்ட்டில் நான் பட்டர் தோசை, அப்புறம் மசாலா தோசை, அப்புறம் பேப்பர் தோசை, லிஸ்டிங் போட்டால் டைம் பத்தாது. இட்லி, நீ ஸ்டைலிஷாக ட்ரெஸ் போட்டால் தான் தோசை, அதுவும் மேக்கப் ஜாஸ்தி, நான் தான் நேச்சுரலி பியூட்டிஃபுல். அதுக்கு தோசை, நீ ஃப்ரிட்ஜில் வச்சா உடனே ரப்பர் மாதிரி ஆகிடுவேன், நான் ரீஹீட் பண்ணாலும் க்ரன்ச்சியாக இருப்பேன். சாம்பார், டே என்னை விட பேச்சு ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறீங்க, நான் இல்லாமல் 2 பேரும் ட்ரை. சூப்பர், இருக்கிறதுல இதான் பெஸ்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், நான் மெட்டா யூஸ் பண்ணேன். மெட்டாவா? வெரி குட். சொல்லுங்கள். நீ என்னம்மா யூஸ் பண்ண? ChatGPT. வெரி குட். மெட்டா என்ன சொல்லுது பார்க்கலாம். குட் பேட் அக்லி படம் பார்க்கலாமா, தமிழில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் வந்து, த குட் பேட் அக்லி படம் ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி, RF, பாபி சிம்மா நடிப்பு பக்காவாக இருக்கான். விஜய் ஆண்டனியா அதில் இருக்கார்? ஓகே. கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஓவரால் குட் பேட் அக்லி வந்து ஒரு நல்ல தரமான படம். ஓகே, ஒரு நாள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க, படம் பக்காவாக. ஓகே, தேங்க்யூ சார். ஜெமினியில் ஒரு தகவல் சொல்லுங்கள். என்னோட பேர் மணிகண்டன். ஐயோ சாமி, இந்த டிராஃபிக் இருக்கே, காலையில் ஒரு இடம் போனால் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர முடியும் போல் இருக்குது. எல்லாரோடும் ஒரே நெரிசலாக இருக்குது. பஸ்ஸு, காரு, பைக்குன்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு போகிறாங்க. சிக்னலில் நின்னா ஒரு யுகம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் அசந்தா போதும்,
யாராவது இடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுவும் இந்த ஃபீ கவரில் சொல்லவே வேணாம். 1 கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் வண்டி நகரவே மாட்டேங்குது. ஓகே, பேசாமல் வண்டியை ஓரம் கட்டிட்டு போயிடலாமான்னு கூட தோணும் சில நேரம். தேங்க்யூ மணிகண்டன். ஓகே, வில் மூவ் டு தி நெக்ஸ்ட். நீ பண்ணுறியா? சொல்லிடுமா. இவங்களோட முடிச்சிக்கலாம் அதை. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் கிருத்திகா. நான் வந்து இங்கிலீஷில் தான் கேட்டிருந்தேன் சார். ஓகே. இஃப் இட்லி அண்ட் தோசை காட் ஃபைட் வாட் டோஸ் வில் டாக் ன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு இப்போ சொல்கிற சினரியோ ஃபுல்லாகவே. Oh please dosa, everyone knows I'm the healthier one. Soft, fluffy and easy to digest. I'm comfort food. Dosa, at least I have some crunch and character. You just sit there like a steamed snowball. People crave my crispiness. Character? You flat and oily. I'm Westlake. I go with chutney, sambar, puri, even kids love me. Westlake? I can be a plain dosa, masala dosa, cheese dosa, even chocolate dosa. You can't even roll. Because I don't need to roll around seeking attention. சாக்லேட் தோசை சாப்பிட்றீங்களா? அது I'm loved just as I am. No sir. List acts the sambar who is like smooth sambar. Don't drag me into this. I love you both equally, but I secretly enjoy hugging dosa more. Thank you all of you. Thanks for your participation. இப்போ அடுத்த ஸ்லைட் போயிடலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அது கூட உரையாடும் போது அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது பாருங்கள். இப்போது எல்லாருமே வி யூஸ் த சேம் கொஸ்டின். இட்லியும் தோசையும் சண்டை போட்டால் என்ன பேசிக்கும்? ஆட்டோ டிரைவர் சென்னை டிராஃபிக் பற்றி என்ன சொல்ல? அந்த கேள்விகள் வந்து காமன் தான். ஆனால் எல்லாருக்கும் ஏன் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக அது ஜென்ரேட் பண்ணுது? ஏன் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வருது, ஏன் இவங்களுக்கு வந்து தமிழில் வருது? தமிழில் வந்தாலும் அது சில பேருக்கு வந்து ரொம்ப காமெடியாக நகைச்சுவாக வருது, சில பேருக்கு வந்து ரொம்ப சீரியஸான டோனில் பதில் சொல்லுது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த ChatGPT அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஜெமினியை அப்படி தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மெட்டாவை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போது அதோடைய யூஸருடைய அந்த லாங்குவேஜ், அதோடைய எமோஷன் எல்லாத்தையும் வந்து அது சேவ் பண்ணிக்கிட்டே வருது. அது உங்களை அறியாமல் வந்து அது சேவ் பண்ணிக்கிட்டே வருது. அதனால் நீங்கள் அதுக்கிட்ட எதாவது கேட்கும்போது உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய டோன்லேயே வந்துட்டு இட் இஸ் ட்ரைங் டு ரிப்ளை. அதனால தான் இவ்வளோ வெரைட்டியான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்தது அது. ஓகே, அடுத்தது போகலாம். வந்துட்டிங்களா? ஓகே, இப்போது உங்கள் ஏஐ வந்து உங்களுடைய ஒரு ஆசிரியராக மாறிடுது, டீச்சராக மாறிடுது. அப்படின்னா அதுக்கிட்ட நீங்கள் வந்து இதை கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, என்னுடைய மேக்ஸ் டீச்சராக நீங்கள் மாறிடுங்க, மாறிட்டு எனக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி பேசிஸ் பற்றி எனக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். கேட்டால் அது என்ன சொல்கிறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன். கால்குலேட்டிங் த ஹைட் ஆஃப் மதுரை டெம்பிள், ட்ரிக்னாமெட்ரி வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். யாராவது மேக்ஸ் இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களா? யாரும் இல்லையா? சரி, யாராவது ஒருத்தர் மேக்ஸில் நீங்கள் இங்கேயே வந்து நீ வரையம்மா வா, ஸ்டேஜில் வந்து நீ போட்டுட்டு சொல்லு எனக்கு. கம் 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 நீ தான் இல்லையா? சரி, யாராவது ஒருத்தர் இந்த ப்ராம்ப்டை கொடுத்து அது என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி தான் உங்கள் சப்ஜெக்ட், வாட் எவர் சப்ஜெக்ட், உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ அது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நீ என்னுடைய டீச்சர் அப்படிங்கிறத அதுக்கு சொல்லிடணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். எனிபடி இஸ் கம்மிங்? யாராவது வரீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லையா இங்கே? இங்கே வந்துரு. அவங்ககிட்ட தான் பேசணும். இதில் அந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணி என்ன சொல்லுதுன்னு சொல்லு. ChatGPTல போட்டு ChatGPT. She is choosing ChatGPT. சரி, நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு பேசுனீங்கன்னா இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். நீ சொல்லுமா. என்னோட ஆசிரியராக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய உயரம் அது ட்ரிக்னாமெட்ரி வச்சு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி. வணக்கம் ஏஐ, நீ இப்பொழுது என்னுடைய ஆசிரியராக நடந்துக்கொள். எனக்கு ஒரு கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உயரத்தை ட்ரிக்னாமெட்ரி வழி எனக்கு விளக்கு. என்ன வருது சார்? மைக்கில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் கேட்கணும். அப்படியே ஸ்டார்டிங் அப்படியே சொல்லிடலாம். வணக்கம், இனிமேல் நான் உங்கள் ஆசிரியராக செயல்படுகிறேன். உங்கள் கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உயிர்னு வந்திருக்கு சார். திருத்தம் இது வந்து உயரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
இதோ இதில் எடிட் பண்ணிடுறேன் சார். ஒரே நிமிஷம். ஓகே. திரிகோணம் இது. சரி, இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதுக்கு காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி இது மாணவர்களுக்கான ஒரு செஷன். அதில் மோஸ்ட்லி இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு செஷனாக தான் இருக்கும். ஆனால் மாணவர்கள் இது கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் வந்து இதை குறிச்சிக்கோங்க. நீங்கள் அது வாட் எவர் யுவர் சப்ஜெக்ட், உங்கள் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். யா, யூ ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான கருவிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மிதமான நீலக்கோடு, மெஷரிங் டேப், கோண அளவிடும் கருவி, கிளினோமீட்டர் ஆர் ஏங்கல் மெஷரிங் ஷேப், ஆப், கால்குலேட்டர். படிமுறை: கோபுரத்திலிருந்து நீங்கள் நின்ற இடத்தின் தூரத்தை டி அடி என கருதுங்கள். அங்கே இருந்து கோபுரத்தின் உச்சியை நோக்கிய கோணத்தை அளவிடுங்கள். அந்த கோணத்தை டீட்டா என அழைக்கலாம். இந்த அளவுகளை வைத்து tan θ = h/d என்ற திரிகோணமிதி சூத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளவும். இங்கு h = கோபுரத்தின் உயரம், d = கோபுரத்திலிருந்து நீங்கள் நின்ற இடம் வரை தூரம், θ = நீங்கள் அளந்த கோணம். உதாரணம் சொல்லிட்டு அது ஒரு அளவு சொல்லி அதுக்கான கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. அதாவது கோபுரத்தின் உயரம் சுமார் 86.6 அடி. ஆன்சரையும் சொல்லியிருக்காங்க. அருமை அருமை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்டை வேணையும், எந்த சப்ஜெக்டை பற்றியோ நீங்கள் வந்து சேட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ மெட்டாவோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க முடியும். அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். இந்த ஸ்லைடில் இருக்கிற ஒரு ப்ராம்ப்டை யாராவது பயன்படுத்தி பண்ண முடியுமா? இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது வந்து யாதனை கேட்டேன் அப்படின்னு கவியரசு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை. பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாருன இறைவன் பண்ணித்தான். படிப்பனை சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாருன இறைவன் பண்ணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடி பாருன இறைவன் பண்ணித்தான். இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன், இறந்து பாருன இறைவன் பண்ணித்தான். அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கையினில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தானடா என்றான். இது ஒரு பெரிய கவிதை. நடுவில் சில வரிகள் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீனுக்காக வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து யாராவது அந்த கவிதையை காப்பி பண்ணி உங்களுடைய ப்ராம்ப்டில் போட்டு அதனுடைய எமோஷன் என்ன அப்படின்றத நீங்கள் சேட் ஜிபிடியில் கேட்க முடியுமா? கேன் எனிபடி ட்ரை? நெட்லேயே கிடைக்கிது. இந்த கவிதை வந்து யாதனை கேட்டேன் கவிதைன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். யாராவது ஒருவர் அந்த கவிதையை காப்பி பண்ணி உங்கள் ப்ராம்ப்டில் போட்டு எனக்கு இதில் இருக்கக்கூடிய எமோஷனை சொல்லு அப்படின்னு கேட்டு வாங்கி பதில் கொடுக்கணும். யாராவது ட்ரை பண்ண முடியுமா? யாராவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நானே பண்ணி காமிச்சிடுவோம். ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களாம்மா? வெரி குட். பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குறுந்தொகை போகலாம். எவ்வளோ பெரிய காப்பியங்களாக இருந்தாலும் அதனுடைய பாடல் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நீங்கள் அர்த்தம் கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பர்ஸ்பெக்டிவில் கேட்கலாம். இது வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது, அல்லது வறுமையை பற்றி வேறு என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு எந்த பாடலை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து உள்ளே கொடுத்து அதுக்கான விடைகள் வந்து நீங்கள் வாங்க முடியும். எனிபடி இஸ் ட்ரைங்? யாராவது பண்ணிகிட்ருக்கீங்களா? வாங்கம்மா, இங்கே வாங்க, இங்கே வந்துடுங்க, வாங்க, இங்கே வாங்க, ஸ்டேஜுக்கு வந்துடுங்க, வாங்க, வா. யாரோ கை காமிச்சிங்களே பண்ணிகிட்ருக்கேன்னு, ப்ளீஸ் கம். அவங்க மேடைக்கு வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் உற்சாகப்படுத்தினீங்கன்னா அவங்கள பின்பற்றி எல்லாரும் வருவாங்க. வாங்க. கவிதை காப்பி பண்ணி உள்ள போட்டாச்சா? ரைட், வா. உங்கள் பெயர்? அபிநயா. அபிநயா வந்து இப்போ யாதனை கேட்டேன் என்கிற அந்த கவியரசு கண்ணதாசனுடைய கவிதையை ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்து அது சொல்லக்கூடிய எமோஷன் என்ன, உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போது நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அப்போது தமிழ் மாணவர்கள் அல்ல ஆங்கில மாணவர்கள் அல்லது எந்த மாணவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு எதை பற்றி உங்களுக்கு வந்து விடை அல்லது தீர்வு அல்லது ஏதோ ஒரு எண்ணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்டில் காப்பி பண்ணி எனக்கு இந்த விதமாக இது வேண்டும் என்று கேட்டால் உடனே அது கொடுத்து விடும். இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது யாதனை கேட்டேன் கவிதை பற்றிய உணர்வுகளை ஏஐயிடம் கேட்டிருக்கிறோம். இது என்ன ஏஐ யூஸ் பண்ணுறீங்க? சேட் ஜிபிடி. அபிநயா வந்து இப்போ சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி அது என்ன சொல்லுதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் பேசலாம். ஓகே சார்.
பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். இது வாழ்வின் தொடக்கமே. பிறப்பு என்றால் என்ன என கேட்டால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் கூறுவான். வாழும் அனுபவமே அந்த அர்த்தத்தை தரும். படிப்பென சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். கல்வியின் உண்மை அர்த்தம் புத்தகங்களில் மட்டுமல்ல, அதை படித்து நம்மை ஆளாக்கும் விதத்தில் பயன் பெறும்போது மட்டுமே அதன் அர்த்தம் நமக்கு தெளிவாகும். அறிவென சொல்வது யாதனை கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அறிவு என்பது கேட்டோ சொல்லியோ வரும் ஒன்றல்ல, அதை அறிந்து அனுபவித்து செயல்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் அதன் நிஜம் புரியும். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். அன்பு என்பது சொல்லுக்குள் அடங்காத உணர்வு, அழிக்கும் போதுதான் அதன் பெருமை தெரியும். வெரி குட். ஒரு கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு அபிநயாக்கு. ஒரு விஷயம் அதை அப்படியே தொடரலாம். இப்போது அந்த கவிதை வந்து என்ன உணர்வுகள் சொல்லுன்னு கேட்டாங்க. அது ஒரு சுருக்கமாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போது இதே போல் கவிதை வேறு யாராவது எழுதியிருக்கிறார்களா அப்படிங்கிறது வந்து அதுக்கிட்ட கேட்கலாம். கேளுங்க. இதே போன்ற கவிதை, இது கொடுக்கின்ற விளக்கங்களுக்கான கவிதை இதே போல் வேறு யாராவது எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்லை கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்போம். அது என்ன சொல்கிறது என்று இப்போது பார்க்கலாம். நீங்கள் எதை பண்ணியிருக்கீங்களா? இல்லை. வாட் இஸ் யுவர் ப்ராம்ப்ட்? சொல்லுங்கள். ப்ராம்ப்ட் அப்படியே சொல்லுங்கள். இதே போன்ற கவிதையை வேற யாராவது கொடுத்திருக்காங்களா? உங்கள் கேட்ட அந்த கவிதை அப்படியே போட்டுட்டு, இது பாரம்பரிய தமிழ் கவிஞர் எழுதியது என்று உறுதி கிடையாது, ஆனால் இது ஈழத்து தமிழர்கள் அல்லது நவீன கவிஞர்கள் எழுதியதாக கருதப்படுவது உண்டு. நான் முத்துக்குமாரின் சில கவிதைகள் ஞாபகம் வரலாம். அவருடைய நீ வா நான் போகிறேன் போன்ற வாழ்க்கை அனுபவங்கள் நிறைந்த புனைவு. ஆனால் அந்த சொந்த கவிதை அவர் எழுதியது என்பது நிரூபிக்கப்படவில்லை. முடிவில் இது ஒரு பொதுமக்களிடையே பரவிய இனிமையான அறிவுபூர்வமான கவிதை தான். அத்தியாயமாக இது பெரும்பாலும் பெயர் இல்லாமல் பகிரப்படும் கவிதைகளில் ஒன்று. விருப்பம் இருந்தால் இதே பாணியில் உங்களுக்காக ஒரு புதிய கவிதை எழுதி தரலாம். இதே போல் ஒரு புதிய கவிதை எழுதி கேட்டுவாங்க. இப்போ வாங்கலாம். இதே போன்ற ஒரு கவிதை ChatGPT எழுதி கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா அதுவே வாலண்டியராக சொல்லிச்சு, நான் இதே போன்ற ஒரு கவிதை ஒன்று எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் வந்து we are requesting the ChatGPT to write a similar poem like யாதனை கேட்டேன். பண்ணிங்க சார். ப்ராம்ப்ட் வந்து இதே போன்ற கவிதையை நீயே எழுதித்தான் கேட்டிருந்தேன் சார். அதுக்கு அருமை. உங்கள் மனதில் இடம் பிடித்த அந்த கவிதையை நானே எழுதி தருகிறேன். வாழ்வெனும் வினா. வாழ்வு என்பது யாதனை கேட்டேன், வந்து நடக்க என இறைவன் பணித்தான். சோகம் என்பது யாதனை கேட்டேன், சுகத்தை உணர் என இறைவன் சொன்னான். வெற்றி என்பது யாதனை கேட்டேன், வெண்மையை உடைக்க என இடம் கொடுத்தான். தோல்வி என்பது யாதனை கேட்டேன், தன்னை அறிக என அதை அனுப்பினான். நட்பு என்பது யாதனை கேட்டேன், நடந்து பார் என உயிரோடு கொடுத்தான். காலம் என்பது யாதனை கேட்டேன், காத்திருக்காதே என கற்றுக் கொடுத்தான். இறப்பு என்பது யாதனை கேட்டேன், இடைவெளி அல்ல மறுவாரம் என நீட்டித்தான். முன்னும் பின்னும் இல்லாத ஒரு பயணம், அதுதான் வாழ்க்கை. கேட்காமல் வாழ்ந்தால் கேள்வி தேடாத நாளாகும். அனுபவிக்கிறோம் என்பதே நாம் விழித்திருப்பதற்கான சான்று. வேண்டுமானால் இதை அன்பு, நண்பர்கள், கனவுகள், கவலைகள் போன்ற பல உயிரோட்டம் உள்ள கருப்பொருள்களில் தொடரலாம். நீங்கள் விரும்பும் ஒரு தலைப்பை கூறுங்கள், அதில் கவிதை எழுதி தரும். சூப்பர். தேங்க்யூ அபிநயா. ஸோ திஸ் இஸ் ஹவு ChatGPT கேன் பி யூஸ். எனி ஜிபிடி, ChatGPT இல்லை, எனி ஜிபிடி. நீங்கள் வந்து அதை எவ்வளோ கிளவராக வேலை வாங்குறீங்கன்றதை பொறுத்து அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஓகே. இப்போ வந்து அவங்க அபிநயா வந்து ChatGPT கண்ணதாசனை போல் கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞராக மாற்றிட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க ChatGPT 2-3 நாளைக்கு வந்து கண்ணதாசன் கவிதை போல் எதாவது எழுதிட்டுருக்கோம் அவங்க. ஓகே. அதை தொடர்ந்து ட்ரெயின் பண்ணாங்கன்னா உண்மையிலே கவிஞராக அது மாறிடும் அது. ஓகே. அடுத்தது போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ChatGPT-யை டீச்சர் அல்லது ப்ரொஃபஸராக மாற்றி இந்த மாதிரி எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களுடைய லெசன்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக படிக்க முடியும். ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த GPT என்பது வந்து ஒரு பெரிய அலாவுதீன் பூதம் போல். அதுக்கிட்ட நீங்கள் எதையும் கேட்க முடியும், எந்த நேரத்துலையும் கேட்க முடியும். அதுவும் வந்து சலிப்பு இல்லாமல், களைப்பு இல்லாமல், டீ சாப்பிட போகிறேன்னு சொல்லாமல், ஓய்வெடுக்க போகிறேன்னு சொல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹவு எஃபெக்டிவ்லி யூ ஆர் யூஸிங் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. இப்போ நடுவில் கூட இப்போ அவங்க அந்த கவிதை எழுதில் கூட வந்து ஒரு சின்ன அது சொல்லிச்சு என்னென்னா, இதே போல் ஈழத்து மண்ணில் இதே போல் கவிதைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. ஓகே. அது வந்து சொல்லுது, அது ஒரு ஹாலுசினேஷன், அது அந்த மாதிரி சொல்லுது. அப்போது நம்மளுடைய ரோல் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உண்மையிலே அப்படி அது இருக்கா அப்படின்றது வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் தான் நம்மளுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அந்த திறனை வந்து நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தும் போது அது ஏதாவது தீர்வு கொடுத்தா கூட அந்த தீர்வு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி ஒன்று இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, அது ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜெமினியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஆன்சர் எடுத்தால் நான் என்ன பண்ணுவேன், உடனே ChatGPT கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்பேன். அதுலேயும் டவுட் வந்தால் ஐ கோ டு Grok. இந்த மாதிரி ஒரு 3-4 ஏஐ கூட வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ஃபைனலாக கிரிட்டிக்கலான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன், இல்லை வேறு யாராவது அனுப்புவேன். ஏன்னா ChatGPT வந்து அதுக்கு வந்து ஒரு ஹாலுசினேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நினச்சிக்கோ நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் ரீடிங், அதுக்கு எந்த உணர்வும் கிடையாது. ஓகே, டெக்னிக்கலாக சொல்லப்போனால் அது வந்து டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கூகுளெல்லாம் டைப் பண்ணி பார்த்துருப்பீங்களே, டைப் பண்ண ஆகும், நம்ம அடித்தோன்னா அப்படியே கீழே ஒரு வரிசை வரும்ல, அதுவே சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து தா அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது உடனே தமிழ்நாடுன்னு பக்கத்தில் போட்டுக்கும், தமிழ்நாடு உணவு வகைகள்னு போட்டுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அது எப்படி அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் ஏஐ தான். அது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சர்ச்சஸ், நம்மள மாதிரி எல்லோரும் பண்ண சர்ச்சஸ் அடிப்படையில் இவங்க தான் அடித்தாலும் அடுத்து தமிழ்நாடு தான் போகிறாங்க அப்படின்னு அதுவாக ஒரு யூகம் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஆனால் நம்ம வந்து வேறு ஏதோ கேட்க நினச்சிருந்துருப்போம் நமக்கு. ஸோ அந்த மாதிரி சில தவறுகள் வந்து நம்ம கையில் வந்து சேர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ராம்ப்டிங் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அடுத்தது போகலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். மேபி யூ கேன் டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச் இன் ப்ராம்ப்டிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், முதல்ல வந்து நீங்கள் வந்து ரோல் அசைன்மெண்ட் வந்து ஒன்று கொடுத்துடணும். என்ன ரோல்? இப்போ நம்ம வந்து சொன்னோம், நீ வந்து ஒரு கவிஞனாக இரு அப்படின்னு சொன்னோம், நீ வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரானு சொன்னோம், ஓகே, நீ வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி எடுத்தோன்னே ஒரு ரோல் அசைன்மெண்ட் வந்து நீங்கள் அதுக்கு வந்து கொடுத்துடணும். அடுத்தது என்ன டாஸ்க் அல்லது இந்த ரோலை அசைன் பண்ணிவிட்டு நீ என்ன செய்யணும் எனக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்தது மூணாவதாக அதுக்கான சப்ஜெக்ட் ஆர் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சயின்ஸ் இதை பற்றியோ கேட்க போகிறீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் பற்றி உன்ட்டு கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக அதுக்கிட்ட சொல்லணும். நாலாவதாக எந்த கான்டெக்ஸ்டில் கேட்குறீங்க, அதாவது நான் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன்னா அல்லது A+ இந்த A மாதிரியே B இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கறது கேட்குறேன்னா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அது சொல்லணும். ஸோ முதல்ல ரோல் அசைன்மெண்ட், அடுத்தது டாஸ்க், மூணாவது சப்ஜெக்ட் ஆர் டாபிக், நான்காவதாக கான்டெக்ஸ்ட் ஆர் டீட்டெயில்ஸ். கடைசியாக இந்த அவுட்புட் வந்து எப்படி வரணும், எனக்கு வந்து சும்மா அப்படி டெக்ஸ்ட்டாக வந்தால் போருமா, அல்லது ஒரு டேபுலர் காலமில் வேணுமா, இல்லை பாயிண்ட்டாக எனக்கு வேணுமா, இல்லை ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வேணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதுக்கு சொல்லணும். ஸோ ஃபைனலாக எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற ஃபார்மேட்டில் வந்து அது கொடுத்துரும். ஸோ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அது நல்லபடியாக நமக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, இது அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போது நமக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு பற்றி சில ஒரு ப்ரீ நோஷன்ஸ் இருக்குது, இதுதான் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். செயற்கை நுண்ணறிவுன்றது ஏதோ போன மாதம் வந்தது, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து செயற்கை நுண்ணறிவு அறிமுகப்படுத்தி அல்லது அந்த பெயரை சொல்லப்பட்டு 50 வருடங்கள் ஆகிறது. இது வந்து ஷான் கூட சொன்னார், எல்லா தொழில்நுட்பங்களும் வார் அடிப்படையாக வச்சு தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 2ஆம் உலகப் போரில் செயற்கை நுண்ணறிவு வெளிவந்தது. அதுக்கு முதல்ல ஒரு கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்து அறிமுகமாச்சு. முதல்ல கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ் ஃப்ரம் 85. ஆரம்பத்தில் 60களில் 50களில் கம்ப்யூட்டர் வந்தப்போ அது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரே வைக்க முடியும். ஒரு கிரெயின் வச்சு தான் நீங்கள் தூக்கிட்டு போக முடியும், அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர். அதை வச்சு கடைசியாக நீங்கள் வந்து சின்ன கேல்குலேட்டரில் பண்ணக்கூடிய சின்ன விஷயம் தான் 2 + 2 = 4 அப்படின்னு ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் அது ஒரு மிஷின் முதல்ல அப்படி தான் வந்தது. அந்த மிஷின் வந்து எப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுது அப்படின்னா, உலகப்போர் 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கும்போது ஹிட்லர் யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு வல்லமை மிக்க தலைவராக மாறிக்கிட்டே வர்றார், சர்வாதிகாரியாக மாறிக்கிட்டே வர்றாரு. அவரை வந்து யாராலையும் வெல்ல முடியல, எந்த நாட்டாலையும் ஜெயிக்க முடியல. அப்போ வந்து ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்தா, போரில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தகவல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றது தான். அப்படி அவர் தகவல் கொடுக்கும்போது அந்த தகவல் வந்து யாராலையுமே வந்து டீகோட் பண்ண முடியல. அதாவது பாஸ்வேர்டு மாதிரி அனுப்புகிறார். தளபதிகள் வந்து போர் களத்தில் இருக்காங்க, இவர் இங்கே வந்து கமாண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி என்கிரிப்டடாக அது போய் சேருது. ஓகே, இப்போ வரலாறு அப்படின்னா அது வந்து வரலாறுன்னு இல்லை, அது ரா வா அப்படி கலந்து வந்து நிற்கிது அது. ஓகே, அப்போ அது யாராலுமே அதை படிக்க முடியல. அது படிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே அட்டாக் நடந்து அவர் ஜெயிச்சிடுறாரு.
இப்படியே போயிட்டுருக்கும்போது மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது அவர் அனுப்பக்கூடிய பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம், அந்த பாஸ்வேர்டு கிராக் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய பேர் அட்டன் பண்ணி கடைசியில் டியூரின் வந்து சேர்றார். அவர் மிகப்பெரிய ஃபிசிசிஸ்ட். அவரை கூப்பிட்டு அந்த ஜாபை கையில் கொடுக்குறாங்க. ஹிட்லர் அனுப்புகின்ற அத்தனை கட்டளைகளையும் நீங்கள் வந்து டீகோட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த வேலையை கொடுக்குறாங்க. அவர் வந்து நிறையா பணம் கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கார். ஏன்னா புதுசாக he has to create machines பண்ணிக்கிட்டே இருக்கார். வருடங்கள் போகுது. அவரால் கடைசி வரைக்கும் ஹிட்லர் அனுப்புன அந்த மெசேஜஸ் வந்து டீகோட் பண்ணவே முடியல. கடைசியாக அவரை ஹையர் பண்ணவங்க அவரை கூப்பிட்டு, நீங்கள் வேண்டாம், உனக்கு கொடுத்த பணத்தில் நாங்கள் வந்து போர் தளவாடங்கள் வாங்கியிருந்தால் நாங்கள் வாரையை ஜெயிச்சிருக்க முடியும், அதனால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து அனுப்பிடுறாங்க. அவர் மனம் வெறுத்து போய் ஓடிக்கிட்டே இருக்கார். அவர் எப்பவுமே வந்து மனம் வெறுத்து போச்சுன்னா அல்லது ரொம்ப சோகமாயிட்டார்னா ஓட ஆரம்பிப்பார் அவர். அந்த மாதிரி அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். அவர் எங்கே ஓடுறாருன்னா, போரால் பாதிக்கப்பட்ட ஒரு நகரத்தில் சிதிலமடைந்த கட்டணங்களுக்கு நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கார். அங்கங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்வாகி இனிமேல் ஓடவே முடியாது அப்படின்போது ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும்போது ஒரு சின்ன காகித துண்டு எரிந்து போய் சின்ன துண்டு வந்து அவர் கையில் விழுது. அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு டக்குனு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. அங்கேருந்து திரும்ப ஓடி வர்றார். ஹிட்லருடைய அந்த என்கிரிப்டட் மெசேஜஸ் எல்லாத்தையும் என்னால் இனிமேல் படிக்க முடியும் அப்படின்னு அங்கேருந்து ஓடி வர்றாரு. வந்துட்டு மிஷின் ஆன் பண்ணுங்கள், நான் கண்டுபிடிச்சிட்டேன்றார். எல்லோரும் என்ன பைத்தியக்காரமாக பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் வந்து ஆன் பண்ணுங்கள், நான் இப்போ வந்து கிராக் பண்ணி காமிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த காகித கையில் வச்சுக்கிட்டே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. எல்லா மெசேஜஸும் ஏற்கனவே என்ன அனுப்பியிருந்தாரோ ஹிட்லர் அதெல்லாம் வந்து அழகாக படித்து காமிக்கிறார். எல்லோரும் எப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், இந்த காகிதம் வந்து ஒரு போர் வீரன் தன்னுடைய மனைவிக்கு அனுப்பின ஒரு எரிந்து போன ஒரு கடிதத்தின் துண்டு. அந்த துண்டில் வந்து என்ன இருக்குன்னா, முதல்ல வந்து டியர் அப்படின்னு இருக்குது, அடுத்தது வேறு என்னமோ பேர் இருக்குது, ஆனால் அது எரிஞ்சு அழிஞ்சு போய் கிடக்குது. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, உலகத்தில் யார் யாருக்கு கடிதம் எழுதினாலும் அவன் வந்து டியர்னு தான் ஆரம்பிக்கிறான். யார் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுவீங்க, உங்கள் அம்மாவுக்கு எழுதுவீங்க, அப்பாவுக்கு எழுதுவீங்க, ஓகே, ஈவன் டீச்சர் கூட எழுதுவீங்க, டியர் டீச்சர் அப்படின்னு தான் ஆரம்பிப்பீங்க. காதலிக்கு எழுதினாலும் அப்படி தான், காதலனுக்கு எழுதினாலும் அப்படி தான். ஸோ அப்போ இந்த டியர்ன்றது வந்து ஒரு பேட்டர்னாக நம்ம எல்லாருக்குமே உள்ளே இருக்குது. அப்போது ஹிட்லர் இத்தனை நாள் அனுப்பின மெசேஜ்லேயும் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஓகே, அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றது உட்காந்து அவர் முதல்ல ஸ்டடி பண்ணுறாரு. பார்த்தா அதில் கடைசியில் 2 வார்த்தை மட்டும் சிமிலராக எல்லா அந்த மெசேஜஸ்லையும் இருக்குது, என்கிரிப்டட் மெசேஜஸ்லையும். அதை வந்து அவர் டீகோட் பண்ணி பார்க்குறாரு. டீகோட் பண்ணி பார்த்தா அது வந்து ஹெயில் ஹிட்லர் அப்படின்னு வருது. ஹிட்லர் வாழ்க அப்படின்னு அவருடைய தளபதிகள் கடைசியில் சொல்லிவிட்டு அந்த கடிதத்தை வந்து முடிச்சிருக்காங்க. அப்போது அந்த ஹெயில் ஹிட்லர்ன்றதை அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணால், அதாவது ஹெச்சுக்கு பதில் வேறு ஏதோ எழுத்துருக்கோம், ஓகே, ஏக்கு பதில் வேறு ஏதோ எழுத்துருக்கோம். அதை அப்படியே ஒரு ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஏற்கனவே வந்திருந்த எல்லா தகவல்களையும் அவரால் திரும்ப வந்து படிக்க முடிஞ்சு எல்லாருக்கும் நிரூபித்து காட்டினார். ஸோ அப்போது ஒரு பேட்டர்னை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது அவர் கண்டுபிடித்த அந்த கம்ப்யூட்டர் தான், அந்த என்கிரிப்டட் மெத்தட் தான் முதல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு மிஷினாக மாறிச்சு. அதுதான் பிற்காலத்தில் ரொம்ப காலம் கழித்து கிட்டத்தட்ட 50-60 வருஷம் கழித்து இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதான் இதோடைய சுருக்கமான ஒரு வரலாறு. அது படித்து பாருங்கள். ரொம்ப படங்கள்லாம் கூட நெட்ஃப்ளிக்ஸ் அதை பற்றி இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது, இப்போ ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது? ஐடி வந்தப்போ அவர் ஷான் சொன்னார்ல, ஐடி வந்தப்போ எல்லோரும் பயந்தாங்க, அது வந்து மனிதர்களோட வேலையெல்லாம் எடுத்துக்கும். அப்போது ரயில்வேஸ்லேருந்து ஒரு போராட்டமே நடந்ததுன்னு. அந்த போராட்டம் நடத்தப்பட்டப்போ சில பேர் வந்து சில ஐடி ப்ரொஃபஷன்ஸை வந்து சிறைப்பிடிச்சு உள்ளே வச்சாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஓகே, ரயில்வேஸ் சாஃப்ட்வேரை வந்து இங்கே எழுதிட்டு இருக்கும்போது சென்ட்ரலில் பெரிய போராட்டம் நடந்தது. இது வந்தாக்கா எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒரு இரவு அந்த கட்டடத்துக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஆனால் அவங்க பயந்தது வந்து நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்துட்டால் வேலை போயிடும் அப்படின்றது நடந்தது. ஆனால் அவங்க சொல்லாத ஒன்று நடந்தது. என்னென்னா, வேலையை விட்டு போனவங்களாம் திரும்ப வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, கம்ப்யூட்டரை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உங்களாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரில, அப்போல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து திருச்சிக்கு டிக்கெட் போடுறது கூட அரை நாள் க்யூவில் நிற்கணும். நீங்கள் என்ன திருச்சியில் டிக்கெட் நீங்கள் போன அப்புறம் தான் கவுண்டர்லேருந்து ஃபோன் அடிப்பாருங்க, ஏங்க அங்கே டிக்கெட்டு திரும்ப வர்றதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்பார். கேட்டதுக்கப்புறம் அங்கேருந்து பதில் வந்த அப்புறம் தான் டிக்கெட்டே போடுவாங்க.
ஸோ நீங்கள் ஒரு கவுண்டரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கே அரை மணி நேரம் ஆகிடும். அப்போ பார்த்துங்க எவ்வளோ நேரம் நிற்பாங்க ஒரு டிக்கெட்டுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி காலகட்டம் வந்து உடனே மாறிடுச்சு கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம். இப்போ என்ன ஆகுது, 100 கவுண்டர் இருக்குது, 3 பேர் இந்த இடத்துல 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகே, 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 30 டிக்கெட் புக் பண்ணாலும் இப்போ 3 லட்சம் டிக்கெட் புக் பண்ணுறோம். 3 மாதத்துக்கு தள்ளி புக் பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏஐ வந்த உடனே வேலை வாய்ப்பு போகுமானா போகும். அப்போ என்னவா மாறும்ன்றது என்னவா மாறும் இப்போ கணிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வேலையாக திரும்ப வரும். ஓகே, அது ஒரு விஷயம். அதில் முக்கியமானது என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதுக்கு கம்ப்யூட்டரின் மொழிகளை வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது. பேசிக், கோபால், ஃபோட்ரான், அதுன்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருந்தது. ஓகே, லோ லெவல் லாங்குவேஜஸ், ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்லாம் இருக்கும். என்னவோ படிக்கணும் நீங்கள். ஸோ அதனுடைய மொழியை கற்றுக்கொண்டு அதனோட நீங்கள் வந்து பேச வேண்டும். இப்போது ஏஐ வந்தப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய மொழியை ஏஐ கற்றுக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அதாவது ஏஐயுடன் நீங்கள் உங்கள் தாய்மொழியிலேயே உரையாடலாம். தமிழ் என்றால் தமிழ், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம், மலையாளம் என்றால் மலையாளம், ஓகே, கன்னடம் என்றால் கன்னடம். உங்கள் மொழி எதுவோ, உங்கள் தாய்மொழி எதுவோ அதை வைத்தே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கூட உரையாட முடியும். நீங்கள் விரும்பக்கூடிய தீர்வை பெற முடியும். அதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஒரு ரூம் சைஸ் இந்த கம்ப்யூட்டர் சுருங்கி ஒரு லேப்டாப்பாக வந்தது, சுருங்கி வந்துச்சு. இப்போ அதையும் போயிட்டு நம்ம மொபைல் ஃபோன் எல்லாமே கம்ப்யூட்டராக மாறிடுச்சு. ஓகே, அப்படி இருக்கும்போது ஏஐ ரொம்ப ஈஸியாக வந்து பாப்புலர் ஆகிடுச்சு. கடைசியாக ஒன்று இருக்குன்னா, கம்ப்யூட்டரை நீங்கள் எத்தனை பயன்படுத்தினாலும் கம்ப்யூட்டர் வந்து எதையும் கற்றுக்காது. ஆனால் இந்த ஏஐங்கிற இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் தானே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் வந்து அதுக்கு வந்து கொண்டே இருக்குது. இதுதான் அடுத்த கட்டம். ஓகே, அடுத்தது போகலாம். இதில் ஒரு 3 வகை இருக்குது. நேரோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, 3வது ஏஎஸ்ஐ. ஸோ நேரோ ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், இது ஒரு ஏஐ. இதில் இந்த நேரோ ஏஐ நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிரி ப்ளே அ சாங், ஏஆர் ரஹ்மான் சாங் அப்படின்னா டக்குன்னு வந்து யூடியூப்லேருந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங்கோட எடுத்து போடும் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் அலெக்ஸா சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் அப்படின்னா ஃபேன் ஆஃப் பண்ணும். இதை நீங்கள் நிறையா ஆஃபீஸஸில் வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே அலெக்ஸாவை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணுன்னா பண்ணாது. ஓகே, இந்த பிரியாணிக்கு ரெசிபி என்னன்னு கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியாது. அது ஸ்டவ் ஆஃப் பண்ண ஆன் பண்ணும். ஸோ அப்போது அதுக்கு அந்த ஒரு வேலை தான் தெரியும். அந்த ஒரு வேலை மட்டும் தெரிந்த செயற்கை நுண்ணறிவை நேரோ ஏஐ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது போங்க. ஓகே, அது சிந்திக்க தெரியாத ஒரு செயற்கை நுண்ணறிவு நேரோ ஏஐன்றது. அடுத்தது போகலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, அலெக்ஸா, சிரி, இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு, அது ஒரே ஒரு வேலையை செய்யும் அல்லது ஒரே ஒரு சேவையை மட்டும்தான் செய்யும், வேறு எதுவும் செய்யும். இப்போ சில ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோபோட்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் சர்விங் ஃபுட் டு யூ. உங்களுக்கு நேரம் வந்து அதுவே சாப்பாடை வந்து பரிமாறுது. ஓகே, ஆனால் அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதை கூப்பிட்டு நீங்கள் இந்த அறையை பெருக்கி சுத்தம் பண்ணுன்னா பண்ண தெரியாது. அதுக்கு தனியாக இன்னொரு ரோபோ நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அப்போது இந்த ரோபோ வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் திறம்பட செய்யும். அதெல்லாம் வந்து நேரோ ஏஐ. அடுத்தது 3வது ஜெனரேட்டிவ். இப்போ நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஜிபிடி எல்லாமே ஜெனரேட்டிவ். ஓகே, அது அப்பப்போ நீங்கள் கொடுக்குற தரவுகளின் அடிப்படையில் யோசித்து செய்தது. ஓகே, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் யோசித்து ஜெனரேட் பண்ணுது. எப்போ கேட்டாலும் ஒரே விடை வராது. இப்போ நம்ம கேட்ட அந்த ஆட்டோ டிரைவர் எக்ஸாம்பிள், இந்த இட்லி தோசை சண்டை, இதெல்லாம் நீங்கள் திரும்ப கேட்டால் வேறு வார்த்தைகளை தான் சொல்லும், அதே வார்த்தையில் சொல்லாது. இட் ஒன்ட் ரிப்பீட். ஓகே, அப்போ மனிதனை போல் அந்தந்த நேரத்தில் அது யோசித்து அதை வந்து சொல்லுது. அதனால தான் அது பேர் ஜெனரேட்டிவ் ஏஐன்ற. 3வது இதான் சாட் ஜிபிடி. அடுத்தது போயிடுங்க, அடுத்தது போயிடலாம். இது இன்னும் வரல ஏஐ சேர்ன்றது. ஓகே, இது வந்ததுன்னா தான் மனிதனுக்கு உண்மையிலேயே டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செயற்கை நுண்ணறிவும் நம்ம கொடுக்குற இன்புட்டை வைத்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதிலிருந்து நமக்கு வந்து தீர்வுகளை கொடுக்குது. கண்ணதாசன் மாதிரி கவிதை எழுதினா கூட, வைரமுத்து மாதிரி எழுதினா கூட, மனுஷபுத்திரன் மாதிரி பாடல் எழுதினா கூட அது இருக்கிற இன்புட்லேருந்து தான் எடுக்குது. ஓகே, தானாகவே யோசிக்கக்கூடிய 3வது வகை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்துடுச்சுன்னா உண்மையிலேயே மனிதனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். அவனுக்கு இணையாக ஒரு தொழில்நுட்பம் வந்துடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது, ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன சம்மரி பண்ணுறேன்.
ஏஐகளை வந்து வேலை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் அதுக்குன்னு தனியாக எந்த மொழியும் கற்க வேண்டாம், நம்மளுடைய மதர் டங் போகிறோம், தாய்மொழியே போகிறோம். இதுக்கு மிக முக்கியமானது நம்ம ப்ராம்ப்டிங் பற்றி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த ப்ராம்ப்டிங்கை வைத்து தான் வந்து அது இயங்குது. இதுதான் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் கோவை தமிழோ சென்னை தமிழோ இல்லை கொங்கு தமிழோ ஏதோ ஒரு தமிழ், அந்த தமிழை நீங்கள் சொன்னீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிடும். முதல்ல புரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்ல சொல்ல அது உள்வாங்கிக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்கள் ப்ராம்ப்டிங் கேன் பி இன் எனி லாங்குவேஜ். நெக்ஸ்ட், இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதே தான் அடுத்தது. ஸோ இப்போ கடைசியாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் உங்களுக்கு உங்கள் வகுப்பில் உங்களுக்கு அடிக்கடி கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரோட கேரக்டர் சொல்லி இதே மாதிரி நீ வந்து செயல்படணும்னு சொன்னால் அதே மாதிரி உண்மையிலே அது செயல்படும். அது அடுத்தது. இப்போ நம்ம மல்டி மாடல் இன்புட்டுன்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒன்று டைப் பண்ணோம் அல்லது இவங்க வந்து பேசுனாங்க, அதுவே மல்டி மாடல் தான். எழுத்தாக கொடுக்குறோம் அல்லது வாய்ஸாக கொடுக்குறோம், ரெண்டுமே வந்து புரிஞ்சுக்குது. ஓகே, மூணாவது ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை சும்மா ஒரு செல்ஃபி எடுத்து அதுக்கிட்ட போட்டு டிஸ்கிரைப் மீன்னு சொல்லுங்கள், அது சொல்லும். ட்ரை பண்ணுங்கள், யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நீங்களே ஒரு செல்ஃபி எடுத்துக்குவாங்க, செல்ஃபி எடுத்து சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணி டிஸ்கிரைப் மீ அப்படின்னு சொல்லுங்கள், அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தி இன்புட்ஸ் கேன் பி இன் மெனி மோர் மாடல்ஸ். டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வாய்ஸாக இருக்கலாம், இமேஜாகவும் இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், யாராவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க எப்படி இருக்கான்னு கேளுங்க, அதுவும் சொல்லும். நீங்கள் 4 பேரை சேர்ந்து எடுத்துகிட்டா கூட இந்த 4 பேரை பற்றி சொல்லுங்கனாலும் சொல்லும். அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா அது சொல்லும், அது சொல்லு டிஸ்கிரைப் பண்ணும். அது யாராவது ஒருத்தர் அதை ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வந்து சொல்லுங்கள். கம், அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுங்க ப்ளீஸ். உங்கள் பெயர் வந்துடுங்க, வந்துட்டு சொல்லுங்கள். உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். My name is Sindhu. You're wearing a stylish outfit with a black floral pattern top and multicolored scarf in warm tones like red, brown and dark blue. Your hair is long, slightly wavy and worn around one shoulder. You have clear framed glasses that suit your face well and add a thoughtful, elegant vibe. Your expression is calm and composed, and your makeup, especially the lipstick, complements your overall look with a bold touch. The background suggests you are in an indoor setting, possibly a classroom or seminar hall. ஒத்துக்கிறீங்களா? சிந்து பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காது. எந்த ஜிபிடி யூஸ் பண்ணேன்? சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடி வந்து இப்போ சிந்துவை பற்றி அவங்க எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு இந்த ஒரு 10 தடவை ஃபோட்டோ கொடுத்தோன்னா ட்ரா சிந்துனா வரைஞ்சி கொடுத்துரும். ஓகே, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் வந்து எதுக்குன்னு சொல்கிறேன். இது சும்மா அப்படி ஃபோட்டோ எடுத்து நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்குறீங்க, இது எந்த வகையான ஆர்கிடெக்சர் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து இது எந்த வகையான ஆர்கிடெக்சர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அது ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி அது எந்த மாதிரி டெக்ஸ்சர் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை ஃபோட்டோ எடுத்து இந்த டெக்ஸ்சரை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்லி கொடுத்துரும் அதை. ஸோ இப்போ பார்க்குறது ஏதோ விளையாட்டு மாதிரி இருக்கணும், ஃபோட்டோ எடுத்தால் அது ஒன்றே ஒரு பதில் சொல்லிச்சு அப்படின்னு. நீங்கள் வந்து நிஜமாகவே ஒரு அப்ளைட் லெவலில் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன செல்ஃபி கேமரா வச்சு யூ கேன் டூ ஒண்டர்ஸ். எனிபடி எல்ஸ் வேறு யாராவது ட்ரை பண்ணிங்களா? வேறு யாரும் செல்ஃபி எடுக்கவே இல்லையா? ஓகே, சரி, வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இப்போது நீங்கள் வந்து ஒரு லெசன் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. கிளாஸில் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, இந்த சார் கூட நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, அதை ஃபோட்டோ எடுங்க சொல்கிறேன். அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்குதுன்னு கேளுங்கன்னு சொல்லும். நிறைய பேர் எழுதிட்டுருக்கீங்க, சின்ன சின்னதாக நோட்ஸ் பேப்பரில் எழுதிட்டுருக்கீங்க. யூ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடும். அது பல விதமாக கேட்கலாம். எனக்கு வந்து ஒரு கட்டுரை வடிவில் கொடு, ஓகே, அல்லது எனக்கு வந்து பாயிண்டாக 10 பாயிண்ட்ஸில் கொடு அப்படி கேட்கலாம். இல்லை ஒரு டேப்லர் காலமாக கொடு, எப்படி வேணால் கேளுங்க. யார் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து ட்ரை பண்ணலாம். வருதா? என்ன கேட்கணும், நீ வந்து ஏதோ சம்திங் ரோட் நோட்டில் எழுதியிருக்கேன்.
நோட்ஸ் உனக்கே புரியல, நம்ம நிறைய எழுதிட்டோம், அப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அதான் நடக்கும், கிளாஸில் வந்து நிறைய எழுதிட்டு வந்துடுவோம், ஆனால் கடைசியில் நமக்கு வந்து புரியவே புரியாது. ஓகே, அப்போது நீங்கள் அது வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜில் நான் என்ன எழுதியிருக்கேன் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு, ஒரு 5 பாயிண்டில் சொல்லுன்னா சொல்லிவிடுது. யாராவது ட்ரை பண்ணிங்களா? தம்பி நீ வரியா? ஃபோட்டோ எடுத்துட்டியா நோட்ஸை? வா இங்கே வந்து சொல்லிங்க, வா கம். வாட்ஸ் யுவர் நேம்? அர்ஜுன். அர்ஜுன், நீ என்ன ஃபோட்டோ எடுத்திருக்க நீ? இப்போ இந்த டிஸ்பிளேல காமிக்கிறதா சார், அப்புறம் எடுத்து இதில் என்ன எழுதிருக்கேன்னு காமி. அது என்ன வந்தது சொல்லு. இதோ சார். See, he's doing a demo, live demo. Ask it. ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே ஸ்க்ரீனை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார், அதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறாரு. என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள். டோன்ட் ஸ்டாப் இட். Wait, I'm still writing. சொல்லு. The image shown a large screen display text Tamil. Here is what is written there. AI வழியாக உங்கள் நோட்டு புத்தகத்துடன் பேசலாம். அதானே எழுதியிருக்கீங்க? எஸ் சார். ஸோ ஃபோட்டோ தான் காமிச்சார், ஃபோட்டோவில் இருக்கிறத சொல்லிடுச்சு. ஓகே, அப்புறம் வேறு என்ன எழுதியிருக்கு? In English, this translated to via AI. Let's talk with your notebook. Yeah, via AI, let's talk to your notebook அப்படின்னு சொல்லுது. So actually now you can study your lessons like this. Yeah. Okay? So take your notes, click it, ask ChatGPT to explain it, it will explain it to you. Okay? Thank you. All the very best. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி மாடல் சொல்லும்போது நமக்கு இது ஒரு மாடல். ஓகே, நீங்கள் வந்து செல்ஃபியை வச்சு எடுத்துக்கலாம். சரி, அவர் கேமராமேன் இஸ் தேர், அவர் வந்து ஏதோ ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேமரா பற்றி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாதுல்ல. கேன் யூ ஷூட் அண்ட் டெல் மீ வாட் கைண்ட் ஆஃப் கேமரா இட் இஸ்? யாராவது நீங்கள் ஷூட் பண்ணுங்கள், ஷூட் பண்ணி அது என்ன மாடல் கேமரா அப்படின்னு மட்டும் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். என்ன டைப் ஆஃப் கேமரா, யாராவது ஷூட் பண்ணுங்கள். அவர் கேமராமேன் ஷூட்டிங் ஃபார் மோர் தென் 4 or 5 hours ஃப்ரம் த மார்னிங். அதை ஷூட் பண்ணி அவரை பற்றியும் கேளுங்க, அவர் எவ்வளோ ஸ்டைலாக இருக்காருன்னு. அவர் இறங்கி ஓடிட்டார். ஸோ யாராவது ஒருத்தர் அதை ஷூட் பண்ணி ஆஸ்க் யுவர் ஜிபிடி வாட் இஸ் அ மாடல், நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். வந்திருக்கா? அல்லது சும்மா அது என்னன்னு கேளுங்க, அது மாடல் கூட விட்ருங்க. அது என்ன சொல்லுது? இங்கே வாங்க. Sir, the camera is the image is a JVC model, as indicated by the logo on the camera's body, based on the design and features visible, such as a lens, hood, and the overall form factor. It appears to be a professional camcorder, likely from JV's GY-HM series. A close match would be JV's GY-HM200 or a similar model from that line. Correct. Which are compact 4K camcorder. கரெக்டா? சூப்பர். அவரை பற்றி எடுக்கல, அவர் இறங்கி ஓடிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் கேமராமேன் அதுக்குள்ளே இறங்கி ஓடிட்டார் அவர். ஓகே, ஸோ லைக் திஸ் யூ கேன் யூஸ் அ சிம்பிள் செல்ஃபி டு லேர்ன் எனிதிங். நீங்கள் வந்து எதோனா வந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம இவ்வளோ நாள் நம்ம அதே யூஸ் பண்ண அதே ஜிபிடிஸ் தான், சாட் ஜிபிடி தான், அதே ஜெமினி தான், அதே கிராக் தான், அதே மெட்டா தான். பட் நீங்கள் எப்படி அதை அப்ளை பண்ணுறீங்கன்னு பொறுத்து அதோடைய பவர் வந்து மாறுது உங்களுக்கு. ஓகே, அடுத்தது. ஸோ சிமிலர்லி யூ கேன் டாக் டு யுவர் நோட் புக். தட்ஸ் வாட் ஐ டோல்ட். உன் பேர் என்னப்பா? அர்ஜுன் டிட் இட். இதே மாதிரி தான் நீ உன்னோட லெசன்ஸ் இனிமேல் நீ படிக்கணும் வீட்டில். ஓகே, அடுத்தது. இப்போ வந்து நான் வந்து யார்கிட்டயே பிடிஎஃப் இருக்கா உங்கள் ஃபோனில் ஏதாவது லெசன் பற்றி இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுங்கள். அதை
ask the GPT to explain what is in that PDF, or it can be a Word document. எதுவானா இருக்கலாம். உங்களுடைய நோட்ஸ் வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ எதுவாக இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு 5 லைனில் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிடும். எனக்கு அதை சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறோம். ஓகே, யூ கேன் டாக் டு யுவர் டாக்குமெண்ட். த டாக்குமெண்ட் கேன் பி எ பிடிஎஃப் ஆர் வேர்ட் ஆர் எனி அதர் ஃபைல். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பிக்கப் பண்ணுங்கள், அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும். ஸோ உங்கள் லெசன்ஸ் வந்து ஒருவேளை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்லை யாரோ நோட்ஸ் அனுப்புகிறாங்க உங்களுக்கு அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க, யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கம் சிந்து. சிந்து இஸ் கம்மிங் அஹெட். லாஸ்ட் டைம் வந்து அவங்கள பற்றி கேட்டாங்க, இப்போ அவங்களோட லெசன் பற்றி கேட்டிருக்காங்க. பிடிஎஃப் ஃபைல் அது. யா, ஷி ஹஸ் அப்லோட் பிபிடி. ஸோ அவங்ககிட்ட ஒரு பிபிடி இருந்தது, அதை வந்து சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள். யா, எஸ் யூ அது உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம். Okay, I just uploaded my friend's PPT on Veterinary University Training and Research Center. சும்மா ரீட் இன் ஷார்ட் ஃபார்மேட் அல்லது அதே கேட்கலாம். எனக்கு வந்து 5 லைன்ஸில் சொல்லுங்கள். யா, சரி, அவங்க கொடுத்த யூ கேன் ஆஸ்க் இட் இன் ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் தட். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பிபிடி ஒன்று. அது ஒரு பெரிய லென்த்தி அவுட்புட் கொடுத்துருக்கு. அவ்வளோ படிக்க முடியாது, ஏற்கனவே அது படிக்க முடியாது தான் அது கொடுத்துருக்காங்க. அதோட லென்த்தாக வந்தோடனே அவங்க வந்து இப்போ சுருக்கி சின்னதாக கேட்டிருக்காங்க. ஹவு மெனி லைன்ஸ்? ஓகே, 5 லைன்ஸில் கேட்டிருக்காங்க. அது வந்துடுச்சு, சொல்லுங்கள். VUTRC Veterinary University Training and Research Center is a Tanuvas initiative supporting farmers in Tamil Nadu through training and research in livestock and poultry farming. Its main goal is to transfer university knowledge to the farming community and promote self-employment. The centers conduct training program, health camp, research outreach tailored to regional farmer needs. They collaborate with organizations like AVIN and NGOs to enhance their impact. There are 20 VUTRCs across Tamil Nadu, including in Coimbatore, Karur, Tiruchirappalli and Kadalur. ஓகே, தேங்க்யூ. ஸோ முதல்ல இதாக இருந்ததுன்னு தெரியுமா? அதில் தெரியும். ஓகே, ஸோ எனிவே இது வந்து எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட நோட்ஸ் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வந்ததுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணி சாட் ஜிபிட்டே கேட்கலாம். அது வாய்ஸாக படித்து காட்டுனா படித்து காமிச்சிடும். எனக்கு வந்து இங்கிலீஷ் புரியல, கொஞ்சம் எளிமையாக தமிழில் சொல்லலாம், தமிழ்லேயே அது சொல்லிடும். ஓகே, ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் இட். அடுத்தது போகலாம். போயிடலாம், அடுத்தது போயிடலாம். இப்போது நம்ம வந்து வாய்ஸ் வழியாக இன்புட் கொடுத்துட்டோம், டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டோம், டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டோம். அடுத்தது என்னவா கொடுக்கலான்னு மட்டும் பார்க்கலாம். போங்க, மூவ் பண்ணலாம். வீடியோ கூட நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஒரு சிம்பு நடித்த ஒரு சீன் இருக்குது. ஓகே, அது வந்து வேறு யாரோ நடித்த மாதிரி வேணும், இவர் தான், அல்லது உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி சிம்பு வந்து என்ன மாதிரி மாற்றிருங்கன்னா அது மாற்றி கொடுத்துரும். ஓகே, அல்லது ஒரு கார்ட்டூனாக மாற்றினா மாற்றி கொடுத்துரும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு வந்து பட் அது எல்லா ஜிபிடிலையும் வருமானு தெரியாது, ஆனால் சில ஜிபிடியில் அது வரும். இதுக்குன்னே வந்து ஸ்பெஷல் ஜிபிடிஸ் இருக்குது. ரொம்ப பாப்புலரானது வந்து ரன்வே எம்எல் அப்படின்னு ஒன்று, ரன்வே எம்எல் ஏஐன்னு பேர். ஸோ ஐ எம் ஆல்சோ இன்ட்டு ஏஐ ஃபில்ம் மேக்கிங். தனியாக எனக்காக ஒரு செஷன் நடந்தால் அந்த செஷனில் நான் அந்த சில பேர் ரொம்ப உற்சாகமாக தலையிடுறாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி நான் வந்து செஷன் ஒன்று தனியாக எடுக்கிறேன் நான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வீடியோ கூட இன்புட்டாக கொடுக்க முடியும். அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம், வேறு மாதிரி மாற்றலாம், ஏதோ நீங்கள் பண்ணலாம். ரைட், அடுத்தது. இப்போது ஒரு சின்ன இவ்வளோ விஷயங்கள் பண்ணுதில்ல, ஒரு சாதாரண மொபைல் ஃபோனில் 5 பைசா கூட பே பண்ணாத ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி இவ்வளோ வேலைகள் செய்து எப்படி கற்றுக்குது அப்படின்றத வந்து இந்த சிம்பிள் ஃபார்மேட் ஐ வில் ட்ரை டு டெல் யூ. அடுத்தது போகலாம், ஸ்க்ரீன் மூவ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரீபஸ் அப்படின்னு ஒரு சின்ன விளையாட்டு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த விளையாட்டு மூலமாக நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி ஏஐ வந்து சில விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு நம்ம கூட பேசுது, எப்படி புரிஞ்சுக்குதுன்றதை வந்து வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நவ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து சில சீரீஸ் ஆஃப் பிக்சர்ஸ் வரும். அந்த பிக்சர்லேருந்து வில் ட்ரை டு ஜெனரேட் சம் வேர்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து பிக்சர் தான் காட்டும், நம்ம வந்து அதில் அந்த படங்கள்லேருந்து வார்த்தைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது
முதல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான முதல் ஸ்டெப். இது என்னது? இது வாட்? சத்தமாக சொல்லுங்கள். ஹெட்டேக். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதில் ஹெட்டேக் மேலே ஒன்று இருக்குது. டிப்ரெஷன் கிடையாது, மைக்ரைன் கிடையாது. யாரோ சொன்னீங்க ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. யாரோ இங்கே சொன்னீங்க ஒற்றை தலைவலி. ஓகே, தலைவலி இருக்குது, ஒன்று இருக்குது, ஸோ ஒற்றை தலைவலி. ஓகே, ஸோ தலைவலி இருக்குது ஒன்றுன்றதால் நீங்கள் வந்து அதை கம்பைன். உங்கள் பேர் நம்ம பவித்ரா வந்து அப்படி தான் அதை வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே, அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்கனவே அந்த வார்த்தை இருக்குது, அதை கோர்க்கிறதுக்கு 2 இமேஜ் வேணால் அவங்க கோர்த்துட்டாங்க, அவ்வளோதான். நம்ம எல்லோரும் மைண்டுக்குள்ளே அது இருக்குது. ஹவு ஃபாஸ்ட் வி ஆர் டூயிங்ன்றதான் வந்து இதில் விஷயம். அடுத்தது வாட் இஸ் திஸ்? வாட்? ஃபர்கிவ் ஃபர்கெட். எப்படி சொன்னீங்க இது ஃபர்கிவ் ஃபர்கெட்டுன்னு? 4 எதுவுமே 4 இருந்தது. அதான் 4ன்றதை ஃபார்னு சேர்த்துக்கிட்டோம் நம்ம, ஃபர்கிவ் ஃபர்கெட். ஏன்னா நம்மளுடைய எய்ம் தான் நமக்கு தெரியும் என்னென்னா we are going to find out a word. அப்போ சிமிலர் சவுண்டிங் இருந்ததுன்னா 4 வந்து நம்மளே ஃபார் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் நம்ம. அதான் ஸோ நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து அங்கே வேலை செய்யுது. அடுத்தது இது என்ன? வாட் இஸ் திஸ்? பார்வை. கரெக்ட். அப்புறம் பார்வைக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. பேர்ட் வாட்சிங். இல்லை, என்னது? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க நீங்கள். பார்வைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அது என்ன? பருந்து பார்வை கூட சொல்லலாம். எல்லா பறவைகளும் ஜென்ரலானு சொல்லலாம். பறவை பார்வை தான். ஓகே, பேர்ட்ஸ் ஐ வியூ. ஓகே, அதான் வந்து இதில் விஷயம். அடுத்தது கொஞ்சம் டஃப் பண்ணி பார்க்கலாம் அதே விஷயத்த. இது என்னது? இவர் பேண்டு. டக்கு டக்குன்னு சொல்லி முன்னாடி உட்காந்துட்டு முதல் உதவி. ஓகே, உதவி நிறைய எழுதிருக்கு, மேலே இருக்கிறது மட்டும் சர்க்குலர் பண்ணதால முதல் உதவி அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. அடுத்தது இது என்ன? யார் சொன்னது? சொல்லுங்கள், சவுண்டாக சொல்லுங்கள். ஏறுமுகம். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க நீங்கள். அடுத்தது கொஞ்சம் டஃப் பண்ணுறோம், டிஃபிகல்ட் லெவல். லெட் அஸ் see what it is. சொல்லுங்கள். யாரோ சொன்னீங்க கரெக்டா? ஒரு இரவு. கரெக்ட், ஒரு இரவு 2 கனவு. ஓகே, இது கொஞ்சம் நிஜமாகவே டஃப். சொல்லுங்கள். பத்து செகண்டில் சொல்லிவிடுவீங்களா? ட்ரை பண்ணுங்க. வாட்? மை லைஃப். கரெக்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தேவைப்படுது. முன்னாடியோ நடுவுலையோ பின்னாடியோ அது ஒன்று தேவைப்படுது. வாட் இஸ் தட்? ஃபார் மை லைஃப். இல்லை. அடுத்தது ஃபார் ஒன் லைஃப் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நீ. அடுத்தது ஏதோ சொன்னீங்க, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஒன் ஆஃப் மை லைஃபா? கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அடுத்தது ஒன் ஃபார் மை லைஃப். நீ கொஞ்சம் சின்ன எரர். ஸோ ஏதோ ஒன்று ப்ளூரல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு வேர்டு வந்து ப்ளூரலில் எப்படி சொல்வீங்க? ஒன்ஸ் இன் மை லைஃப். ஓகே, நிறையா ஒன்று இருக்குது. ஸோ ஒன்ஸ் எதில் இருக்குன்னா மை லைஃப்பில் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் இன் மை லைஃப். அடுத்தது இது நீங்கள் ஈஸியாக சொல்லி ஆகணும், ஏன்னா முன்னாடி அதோடய சொல்லிட்டீங்க. இது சொல்லி ஆகணும். 1000 பார்வையிலே. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து ஒரு புக்கோட டைட்டில் இதில் இருக்குது, ஒரு புத்தகத்தோட டைட்டில் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்கப்பா. மரப்பாலம். வெரி குட், சூப்பர். அடுத்தது ஆத்தரோட பேர் கண்டுபிடிங்க. எப்படி சொன்னீங்க சொல்லுங்கள். அவர் புக் அப்படி சொல்லவே கூடாது. எப்படி இது சொன்னீங்க சொல்லுங்க. கரண் கார் கி வந்துடுச்சா?
ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் அ மெத்தட். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏஐ வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். இப்போ நம்மளே ட்ரெயின் பண்ணிட்டோம். எப்படி ட்ரெயின் பண்ணிட்டோன்னா, லுக்கிங் அட் சம் பிக்சர்ஸ், இதில் இந்த வார்த்தை மறைஞ்சிருக்குன்றதை வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அடுத்தது போங்க. ஸோ அப்போது முதல்ல என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு தேவை இருக்குது நமக்கு. என்ன தேவை? பெயர்களை கண்டுபிடிக்கணுன்றது ஒரு தேவை. அதுக்கு வந்து நம்ம வந்து சில தகவல்கள் வந்து திரட்டுறோம். அந்த தகவலை வச்சுக்கிட்டு அதை ஆராய்ஞ்சனா கடைசியாக என்ன வருதுன்னா, அது ஒரு அறிவாக நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஓகே, அடுத்தது போங்க. ஸோ நமக்கு வந்து முதல்ல என்ன தேவை இருந்தது? எழுத்தாளருடைய பெயரையும் அவருடைய புத்தகத்தின் பெயரையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தது. அதுக்கான இன்புட்ஸ் ஆர் டேட்டா வந்து தீஸ் ஆர் த பிக்சர்ஸ், இந்த படங்கள் இருந்தது. ஸோ அந்த தேவையை வச்சுக்கிட்டு அந்த படங்களை பார்த்து, இந்த படத்துக்கு நீ வேறு அர்த்தம் கூட கொடுக்கலாம், ஆனால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது, அது வேறு அர்த்தம் கொடுக்குது. அதை நம்ம ஆராய்ந்து இதுதான் அப்படின்னு நம்ம வந்து அந்த பெயரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அடுத்தது போங்க. அடுத்தது மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள், நான், இங்கே இருக்கிற எல்லோரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நிறைய அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே வரோம். அந்த அறிவை தான் வந்து இங்கே இருக்கிற இந்த கம்பெனிஸ் வந்து டேட்டாவாக மாற்றி செயற்கை நுண்ணறிவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கலெக்டிவாக எல்லாருடைய இன்டெலிஜென்ஸையும் விதவிதமான ஃபார்மேட்டில், ஆடியோவில், வீடியோவில், டெக்ஸ்ட்டில், ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் சேகரித்து டேட்டாவை மாற்றி அதை வந்து இந்த ஏஐ டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுற ஏஐக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது தட் பிகம்ஸ் இன்டெலிஜென்ட். ஓகே, அடுத்தது இப்போது இது ஒரு சின்னதாக வாங்க. ஏஐ டூல்ஸ், இது ப்ரெஸி யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கேமராமேன் கை தூக்குறாரு, அவர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஓகே, ப்ரெஸின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெசன்டேஷன் டூல். நீங்களாம் பிபிடி பண்ணியிருப்பீங்க. ஓகே, பிபிடியோட ரொம்ப விஷுவலாக வித்தின் செகண்ட்ஸ் யூ கேன் கிரியேட் ஏ ப்ரெசன்டேஷன். தம்பி அப்படியே லேப்டாப்பில் போட முடியுமா? prezi.com போடேன். Prezi. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ப்ராம்ப்ட். என்ன ப்ரெசன்டேஷன் பண்ண யாராவது சொல்லுங்கள். ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் இப்போ பண்ணலாம், வித்தின் செகண்ட்ஸ் யூ கேன் டூ. ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன், ஏதோ ஒரு டாபிக் சொல்லுங்கள். எதை பற்றி ப்ரெசன்டேஷன் வேணும் இப்போது? ஏஐ பற்றி வெளியில் போய்ட்டு வேறு எதாவது டாபிக் எடுக்கலாம். நம்ம அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். இந்தியன் எக்கானமி, கொஞ்சம் எக்கானமினாலே போர். வேறு எதாவது சொல்லுங்கள். வேறு எதாவது சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக். ஹெல்த்தி ஃபுட்டு. அங்கே யாரோ கை தூக்குனீங்க, எதாவது இருக்கா? இல்லையா? ஹெல்த்தி ஃபுட்டா? அதை பற்றி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வேணுமா? இல்லை, ரொம்ப வேகாக ஹெல்த்தி ஃபுட் சமைப்பது எப்படி அப்படின்னு கொஞ்சம் இதுவாக வருது. டூர் பிளானிங். எந்த கண்ட்ரிக்கு? யூரோப் டூர். பாரிஸா? இல்லை, யூரோப்னு வச்சுருவோம், அதில் பாரிஸும் வந்துடும்ல. சரி, பாரிஸ் பற்றி கேட்கலாமா? பாரிஸ் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் டைப் பண்ணுப்பா. பாரிஸ்ன்னு போடும்போது போடுங்க. இங்கே ஒரு பாரிஸ் இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டரில். அதான் அப்படி சொன்னாலும் அது தப்பாக எடுத்துக்கிச்சுன்னா. லாகின் கொடுங்க. கொடுங்க. அது மாதிரி ஒரு 1000 ஆப்பு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் லாகின் பண்ணி. அக்ரி, continue with ஸோ நீங்கள் எல்லாமே அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் யூ கேன் கிரியேட் எனி ப்ரெசன்டேஷன். அதுவும் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு விஷுவலாக இருக்கும். அது பாருங்கள், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை சைடில் சொல்லிகிட்டே வருது. ஸோ நீங்கள் காஃபி குடிச்சிட்டு என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம்.
ப்ளே பண்ணுங்கள். See the presentation. நல்லா இருக்கா? சரி, எவ்வளோ படங்கள் போட்டு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அது வித்தின் செகண்ட்ஸ் இட் ஹஸ் டன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்லைடு அல்லது அதில் இருக்க பிக்சர்ஸ் ஆர் அதில் இருக்க டெக்ஸ்ட்டை மாற்றோன்னா மாற்றிக்கலாம். கடைசியில் ப்ரெசென்டட் பை அப்படி உங்கள் பேர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் மேக்கிங் எ ப்ரெசன்டேஷன் அப்படின்றது. அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபில்ம் மேக்கிங்கில் இருக்கவங்கள வந்து இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ ப்ரெசன்டேஷன் ஃபார் யுவர் சினாப்சிஸ் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். அதில் ஓகே, சரி, திரும்ப எதுக்கு போங்க. யா, அதுமாதிரி டோம்னு ஒன்று இருக்குது. சரி, அது மாதிரி thousands ஆஃப் ஆப்ஸ் அவைலபிள். நான் இப்போதைக்கு அது போட்டிருக்கேன். நான் அடுத்தது வாங்க. இது ஒன்று இன்னைக்கு காலைல ஷான் வந்து இதை பற்றி சொன்னார். ஆனால் அவர் அதில் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டாருன்னா எப்படின்னா அதுக்குள்ளே எப்படி நம்ம கண்டென்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத அவர் வந்து சொல்லலை. ஸோ இது வந்து கூகுள் எல்லாமே இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் வந்து நோட் புக் எல்லாம் வச்சு தான் வந்து நான் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த வெப்சைட் லிங்க் அப்படியே கொண்டு வந்து இதில் கொடுத்துருவேன். இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லு அப்படின்வேன். இல்லை எனக்கு பார்ட்டாக வேணும்னா அதெல்லாம் காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றி அதில் அப்லோட் பண்ணிவிட்டு இதை சொல்லுன்றோம் அந்த மாதிரி சொல்லிவிடும். ஸோ என்னுடைய லேர்னிங் எல்லாமே ஆஃப் லேட் எனக்கு வந்து இது வழியாக தான் நடக்குது. ஏன் அப்படின்னா நிறைய ஆடியோ ஆப்ஸ் கூட இருக்குது. நான் உள்ளே போட்டேன்னா உடனே ஆடியோ அது படிச்சுட்டு சொல்லிகிட்டே வரும். ChatGPTலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன இருக்கோ அப்படியே படிக்கும். இது வந்து என்ன பண்ணுன்னா அது இட் வில் கிரியேட் மேல் அண்ட் ஃபீமேல் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க. அப்படி கேட்கும்போது ஈஸியாக அந்த சப்ஜெக்ட் வந்து என் மைண்டில் வந்து பதிஞ்சிடும். ஓகே, என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ஏஐ லேர்னிங்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி த்ரூ நோட் புக் எல்லாம். ஸோ அது உள்ளே போங்க. அந்த இதை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ட்ரைன் கொடுங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண சில எல்எம்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த க்ரியேட் நியூ கொடுங்க. ஏதோ ஒரு ரேண்டம் டாக்குமெண்ட் லெட் அஸ் பிக் அப் ஃப்ரம் மை லேப்டாப் ஏதோ ஒன்று எடுக்கலாம். எடுத்து அதை வந்து ஒரு கான்வர்சேஷனாக மாற்றலாம். அஸ்யூம் இட் இஸ் யுவர் லெசன். நீங்கள் வந்து ஒரு PDF அனுப்பி அதுக்கிட்ட கேட்டிங்க. நீங்கள் இதை ஒரு கான்வர்சேஷன் ஆடியோ கான்வர்சேஷனாக மாற்றினா எப்படி இருக்கும், அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, உங்கள் லெசன் எனி லெசன். ஓகே, அப்லோட் சோர்சஸ் போங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச எதை வேணால் கிளிக் பண்ணுங்கள். இதை டெலீட் பண்ணுங்க. இது வந்து ஒருத்தர் எனக்கு கொடுத்த சினாப்சிஸ். அப்புறம் அவர் இதில் பார்த்துட்டு என்னோடய சினாப்சிஸை லீக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். டெலீட். சரி, நியூ கிரியேட் பண்ணிட்டேங்க. அப்போது கிரியேட் நியூ. ஹோம் ஆட்டோமேஷன் ஃபைனல் போடுறீங்களா? போடுங்க. சரி, இது வந்து ஹோம் ஆட்டோமேஷன் பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட். அதை வந்து எப்படி வந்து ஒரு ஆடியோ ப்ரெசன்டேஷனாக மாற்றுறது, ஒரு கான்வர்சேஷன். ஓகே, இது வந்து எந்த லாங்குவேஜில் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ் போங்க மேலே. அவுட்புட் லாங்குவேஜ் கீழே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழில் தான் ஏற்கனவே. தமிழில் கேட்குறீங்களா? ஏதாவது அரபிக்கில் கேட்குறதுனா கூட கேட்கலாம். நீங்கள் வேணாமா? ஓகே, இப்போ ஜெனரேட். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அது என்ன பண்ணணும், அந்த என்டையர் டாக்குமெண்ட்டை பிடிச்சி அதுவே கான்வர்சேஷனாக மாற்றிடும். அதுவே ஒரு கான்வர்சேஷனாக மாற்றிடும். நீங்கள் உள்ள கான்வர்சேஷனாக எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே கான்வர்சேஷனாக மாற்றி ஒரு மேல் வாய்ஸ் ஒரு ஃபீமேல் வாய்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துரும். நீங்கள் அதை அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பாட்காஸ்ட். எந்த சிரமம் கிடையாது உங்களுக்கு. எதோட நீங்கள் ஒரு திருக்குறள் புக்கு கூட உள்ளே கொடுத்து எனக்கு கான்வர்சேஷனை மாற்றினா அது பண்ணி நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். திருக்குறள் ஏதாவது வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீ எனக்கு அப்லோட் பண்ணி வாய்ஸாக மாற்றி கொடுனா அழகாக அந்த திருக்குறளை பற்றி ஒரு ஆணும் பெண்ணு பேசிடுவாங்க. யூ கேன் ட்ரை.
அதை ரெடி பண்ணும்போது ஏதாவது திருக்குறள் விளக்க உரை எடுங்க பக்கத்தில் ஒரு டேபில், புது டேபில் ஏதாவது ஒரு குறளுக்கு ஒரு விளக்க உரை, குறளோவில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று, எது வேணால். எனிதிங், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டை அப்படியே இந்த டாக்குமெண்ட் அது சரி போடுங்க. ஏதோ ஒன்று காப்பி பண்ணுங்க. ஒரு சின்ன டாக்குமெண்ட் தான், குயிக்காக பண்ணோம். சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். 1330 குறள் இருக்குது அதில். இப்போ அது கிரியேட் பண்ணிச்சா பாருங்கள். இது க்ளோஸ் பண்ணிடலாம். இது வேணுமா? அது தேவையில்ல, க்ளோஸ் பண்ணிடலாம்ல பிரசி. பக்கத்தில் நெக்ஸ்ட் டேப். அது இன்னும் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது நீங்கள் திருக்குறள் 1330 போடாதீங்க, அதுவும் இதே மாதிரி டைம் எடுக்கும். சும்மா 1 பேஜ் டாக்குமெண்ட் இதான் ஒன்று. ஏதாவது விளக்க உரையே எடுங்களேன், தனியாக வெளியில் போயிட்டேன். கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கள், இல்லாட்டி உட்காந்துருக்க போர் அடிச்சிடும், கிளம்பிடுவாங்க. டைம் ஆகிடுச்சு, உனக்கே டைம் ஆகிடுச்சுல. ஓகே, அது மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் போட்டு பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். சேவ் இல்லையா? பிரிண்ட்டு பிடிஎஃப். ஓகே, அவ்வளோதான். சரி, வரலன்னா விட்டுருங்க, அதை போய் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இல்லை, பிரிண்ட்னாலே உனக்கு சேவ் ஆகிடும், அதுவே பிடிஎஃப், அவ்வளோதான். இது வந்து அதில் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஏற்கனவே ஹோம் ஆட்டோமேஷன் பற்றி வாய்ஸ் கேட்டலாம். Play.
ஆடியோ இல்லையா? சரி பரவாயில்ல, விட்டுருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அது வீட்டில் போய் ட்ரை பண்ணிக்கிறேன். இதான் மெத்தட். ஓகே, உள்ளே போய்ட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட்னு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி யூ சூஸ் யுவர் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் அது முடிச்சுக்கலாம். ப்ரெசன்டேஷன் போய்டுங்கப்பா, முடிச்சுக்கலாம். அப்புறம் ப்ளே பண்ணிக்கலாம். அது டைம் இஸ் அப். ஸோ வேணால் அடுத்து வரலாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் போஸ்டிங் சம் லிங்க்ஸ். இதை சில டூல்ஸ் மட்டும். ஓகே, அடுத்தது போங்க. இதெல்லாம் வந்து இந்த டூல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் விச் ஐ எம் யூஸிங், மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூஸிங். என்னாச்சு, வெளியில் வந்துட்டீங்க? அது கீழே அந்த இது இருக்குல்ல, டைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணு. கீழே அது பக்கத்தில் அதுக்கும் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். நெட் ஸ்லோ. அதில் எந்த ஸ்லைடோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளே வந்துருப்பா. கீழே வாங்க. எஸ், அங்கேருந்து வந்துடுங்க. அடுத்தது போயிடலாம். இது வந்து சில ஏஐ ஃப்ரீ கோர்சஸ் மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் கொடுக்கறது. இதில் நானே ஒரு 30 கோர்ஸ் படிச்சிருப்பேன். எல்லாமே ஃப்ரீ. பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் பே பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது டியோலிங்கோ, ஒன் ஆஃப் த பாப்புலர் டூல் வேர்ல்டில். எந்த லாங்குவேஜ் வேணால் 5 மினிட்ஸில் நீங்கள் கற்றுக்கலாம், பேச ஆரம்பிச்சிடலாம். கரெக்டு தானே? எனி லாங்குவேஜ். டியோலிங்கோ அப்படின்றது மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க அதை பயன்படுத்தியிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்தது கிராமர்லி. ஸோ வாட் எவர் யூ ரைட், அதில் இருக்க கிராமர் மிஸ்டேக்ஸ் அண்டு சென்டென்ஸ் ஃப்ரேமிங், ஃப்ரேசிங் எல்லாத்தையும் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது குவிஸ்லெட். இது வந்து எதுக்குன்னா உங்களோட லெசன்ஸ் வந்து ஒரு குவிஸாக மாற்றி ப்ரெசென்ட் பண்ணோம். ஓகே, எப்படி நம்ம வந்து ஆடியோவை கேட்டோமோ ஒரு பிபிடியாக மாற்றணுமோ அந்த மாதிரி வந்து குவிஸாக மாற்றி கொடுக்கும் அது, ஃப்ளாஷ் கார்ட்ஸோட. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்பர். பெரிய லெசனை குட்டி குட்டியாக 2-3 லைனில் குட்டி குட்டியாக நோட்ஸ் மாதிரி கொடுக்கும் அது. அடுத்தது மேத்வே. இட் இஸ் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். எவர் நோட். இது வந்து என்னோடய ஃபோனில் எப்போவுமே இருக்கும். நோட்ஸ் எடுக்குது. இப்போ இந்த மாதிரி உட்காந்து ஏதாவது கிளாஸ் நடக்கும்போது நம்ம நோட்ஸ் எதுனா நிறையா வந்துடும், 20-30. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நோட்ஸ் வந்து ரொம்ப ஜம்பிள்டாக எழுதுவோம். முதல் ஸ்லைடு அப்புறம் 10வது ஸ்லைடு மாறி எழுதும்போது எது எதோட கனெக்ட் பண்ணுன்னு தெரியாது. பட் அதில் வந்து சம் விஷுவல் ரெஃபரன்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது போய் கனெக்ட் பண்ணிக்கும் அது. ஓகே, அடுத்தது ட்ரெல்லோ. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். இப்போ வந்து நீங்கள் இயர் ரெண்டில் காலேஜில் இல்லை ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது வந்து சிலர் என்ன பண்ண கொலாபரேட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்டு ஒன்று எழுதுவாங்க, நீங்கள் ஒன்று எழுதும். இப்படி எழுதும்போது ஒரு 20-30 டாக்குமெண்ட் சேர்ந்துடும். அப்போது எந்த டாக்குமெண்ட்டுக்கு அடுத்தது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக நேமிங் கொடுக்கவே மாட்டோம் நம்ம. அப்போது இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். கூகுள் ஸ்காலர். பேரை பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து யூ கேன் லேர்ன் எனிதிங் ஃப்ரம் கூகுள். இதுவும் ஃப்ரீ. பெரிய லைப்ரரி அது, பெரிய லைப்ரரி. கான் அகாடமி காலையிலே ஒரு ஷானு சொன்னார் அவர். ஸோ இட்ஸ் அ வெரி பாப்புலர் ஆன்லைன் லேர்னிங் டூல். அதுலேயும் ஃப்ரீ இருக்குது, பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்குது. நோஷன் 10. நோஷன்றதை வந்துட்டு எப்படின்னா ஒரு கொலாபரேட்டிவ் டூல். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், வேறு ஏதாவது டியூஷன் போகிறீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல கொண்டு வந்துட்டு ஒரே இடத்துல வந்து நம்மளால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். டியூட்டர் ஏஐ, சாட் பிடிஎஃப். சாட் பிடிஎஃப் நம்ம வந்து நம்மளே பண்ணோம். இதில் இப்போ வந்து சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணி பேசணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். வேறு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது கூகுள் தான் இதுவும். குவிஸ்லெட், ஓட்டர் ஏஐ. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், கடைசியாக இருக்குது. அது நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க டெக்ஸ்ட் எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்து அதை வந்து ஆடியோவாக மாற்றி தரும். தனியாக நம்ம கேட்குற மாதிரி கான்வர்சேஷனாவோ வேறு ஏதோ சுருக்கமாகவோ மாற்றி தரும். ஸோ ஃபைனலாக வந்து நான் இதை கேட்டுக்கிறது என்னென்னா,
யூ ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டூல்ஸ். ஆனால் நம்ம வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். காலையில் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக அங்கே ஷான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணார். இது நமக்கு தான் எல்லாமே ChatGPT செய்து தருது, கூகுள் செய்து தருது அப்படிங்கிறதுக்கிட்ட கொடுத்துடாம நம்ம அதை கையில் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நம்ம சொல்கிறது தான் அதை செய்யணும். அதுவாக செஞ்சு நம்ம அதை எடுத்துன்னு போய் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜிலோ ப்ரெசென்ட் பண்ணி இது நம்ம ஒர்க் அப்படின்றது மட்டும் நம்ம காமிச்சிடக்கூடாது. அதான் அடுத்தது. ஓகே, அடுத்தது போங்க. இதுதான் கடைசியாக சொல்ல வருது வந்து இதுதான், செயற்கை நுண்ணறிவை விட பகுத்தறிவே பெரியது. நன்றி. லாஸ்ட் ஸ்லைடு வாங்க. இஃப் யூ வாண்ட் மை கான்டாக்ட் இட் இஸ் ஹியர். ஜிமெயில். ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தால் இமெயில் அனுப்புங்க. ஐ வில் ரிப்ளை. ஓகே, அதுக்கப்புறம் we can have our conversation தனியாக அடுத்ததில். மிக்க நன்றி பொறுமையாக இவ்வளோ நேரம் இருந்து கேட்டதுக்கு. மிக முக்கியமாக பார்ட்டிசிபெண்ட்ஸ் சில பேர்லாம் வந்து எழுந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் எதுக்கு இந்த கிளாஸை எப்படி மாற்றினேன்னா, ஏன்னா இந்த 5 நாளில் யார் யார் என்ன பேசுகிறாங்க தெரியல. ஸோ ஐ தாட் ஆஃப் லெட்ஸ் ஹேவ் மோர் கான்வர்சேஷன் அப்படின்னு இந்த ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன். ஷான் பண்ணதெல்லாம் பார்த்தோன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு வந்துட்டேன் நான். ஓகே, ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.